ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த ட்ராமா ஃபுல்லாவே ட்விஸ்டா தான் இருக்கும். ட்ராமாவோட ஒன்னில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க ஃபேமிலி கூட சண்டை போட்டுட்டு ஹீரோவோட ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாம் மறைச்சிட்டு அந்த சமயம் பார்த்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் ஆகி போக அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோவோட அம்மாக்கு வந்து ஹீரோ இந்த மாதிரி ஒரு சாதாரண அவன் கிட்ட வேலை பாக்குற பிஏவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோயினை ஒரு தப்பான பொண்ணு மாதிரி ஃப்ரேம் பண்ண இதை ஹீரோவும் நம்பிடுறான். மேரேஜ் ஆனதுல இருந்து ஹீரோயின் ஒரு நாள் கூட ஹீரோ கூட ஹாப்பியா வாழ்ந்ததே இல்ல. ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் ஹீரோயினை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க. ஹீரோயின் இந்த டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சுட்டு ஹீரோ கூடயே வாழ்றாளா, அப்படி இல்லைன்னா அதை விட்டுட்டு அவளோட லைஃப அவ வாழ ஆரம்பிக்கிறாளா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. இந்த டிராமா ரொம்பவே டிஃப்ரெண்டாவும் சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல வரும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் லீனாயை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு உடம்பெல்லாம் அடிபட்டு ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. அவங்கள ஸ்ட்ரெச்சர்ல வச்சு உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது என்ன ஆயிருக்கும்னா, ஹீரோயின் ஒரு ஃபிளைட்ல டிராவல் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபிளைட் சடனா கிராஷ் ஆக அந்த ஃபிளைட்ல இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஹீரோயின்மே ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நர்ஸ் சொல்றாங்க, உங்க வீட்ல இருந்து யாராவது கான்டாக்ட் பண்ணி வர சொல்லுங்க, நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் எடுக்கிற மாதிரி தெரியல. அவ சொல்ற, நான் என் ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து திப்பு நிறைய செக்யூரிட்டி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி எல்லாம் ஹீரோயினோட ஸ்ட்ரெச்சர் மேல அடிச்சு ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அப்போ உள்ள டிராமாவோட ஹீரோ கு வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜியாங்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவ கண்ணு முன்னாடி விழுந்து கிடக்கா. ஆனா ஹீரோயினை கூட கண்டுக்காம இவன் அவன் ஃப்ரெண்ட் ஜியாங்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கொஞ்சம் இவ்வளவு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதை பார்த்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அட பாவி, ஒண்ணுதான் நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேனா, நான் இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கேன், ஆனா என்ன கூட கண்டுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த நர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப வந்தது யாருன்னு தெரியுமா? அவங்கதான் கு. அவங்களோட ஃப்ரெண்ட் ஜியாங்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஜியாங் வந்து குயின் ஃபேமிலி டாட்டர் வேற. இவங்க 2 இருந்தா பெர்ஃபெக்ட் மேட்ச். அது மட்டும் இல்லாம ஜியாங் வேற இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு வேற கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா சீக்கிரமா குவும் ஜியாங்கும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஏன்னா ஹீரோயினுக்கு ஜியாங் வந்துட்டு இப்பதான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயமே தெரிய வருது. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு மனசு உடைஞ்சு போயிடுறா. அப்புறம் அப்படி கட் பண்ண ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு எதுவும் ஆகல, அவங்க உயிரோட தான் இருக்காங்க. அவங்களுக்கு கால்ல மட்டும்தான் லைட்டா அடிபட்டிருக்கு போல. ஹீரோயின் அவங்களோட வெட்டிங் ஆல்பத்தை பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ உள்ள வந்துட்டு, என்ன இவ்வளவு டைம் ஆயிடுச்சு, நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ கேக்குறா, நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? நான் உங்களோட பிஏவாவும் இருக்க, உங்களோட ஒய்ஃபாவும் இருக்க, எனக்கு தெரியாம நீங்க பிசினஸ் மீட்டிங் எல்லாம் போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவன் உடனே, இதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் கேக்குறா, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே பாக்க போனேன், அவளை பாக்குறதுக்கு தானே பிசினஸ் ட்ரிப் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, இங்க பாரு, அவளை எனக்கு 20 வருஷமா தெரியும், அவளை பத்தி எதுவும் தப்பா பேசாதன்னு சொல்ல, இவன் உடனே கோவமாய் கேக்குறா, ஓ அவளை உனக்கு 20 வருஷமா தெரியுமா, அப்போ என்ன எதுக்கு ஏமாத்தின, அவளே மேரேஜ் பண்ணிருக்க வேண்டியதானே, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட, ஹீரோ தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் என்ன உன்னை ஏமாத்தின அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஓ உனக்கு தெரியாதா, அவ பிரெக்னெண்டா இருக்கா, நீ தானே அந்த குழந்தையோட அப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு சொல்றதுக்கு ஒரு மாதிரி தயங்குறான். ஹீரோயின்மே சொல்லு, நீ தான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், நீ தான் அந்த குழந்தையோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கெல்லாம் எனக்கு கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும் இல்லையா, அடுத்த நாளே வந்துட்டு வேற யாரு கூடயோ வந்துட்டு ஒன்னா இருக்காங்க. ஹீரோயினுக்குமே இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, வெளி ஷாக்கா தான் பாத்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை சப்பு நிறையறாங்க. அவங்க ஹீரோயினை திட்டுறாங்க, உனக்கு எல்லாம் வைக்க
சுத்தமாவே இல்லையா? என் பையன் உன்னில எப்படி கல்யாணம் பண்ணானே தெரியல, நீ எவ்வளவு ஒரு கேடு கட்ட ஜென்மமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோமே உள்ள வந்துடுறான். ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோயின் காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல, நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை நம்பல. அவன் ஹீரோயின் தப்பான பொண்ணுன்னு நினைச்சுக்கிறான். அதனால 3 வருஷமா ஹீரோயின் கிட்ட அவன் வெறுப்ப மட்டும் தான் காட்டிட்டு இருக்கான். ஒரு டைம் கூட ஹீரோயின் கூட சந்தோஷமா இருந்ததே இல்ல. இப்போ பிரசன்ட்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நான் அப்படி பண்ணவே இல்ல, நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அவன் உடனே நான் தான் எல்லாத்தையுமே கண்ணால பாத்துட்டேன்ல, இதுக்கப்புறமும் நீ சொன்னதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிடுறா. சரி இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசி எந்த யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் சடனா போய் ஹீரோவை கிஸ் பண்றா. இது ஹீரோக்கு பிடிக்காம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கடி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஹீரோயின் சொல்றா, நான் தான் இங்க ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க ஸ்மெல் பண்ற எல்லா காத்துலயுமே ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கடி நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் உடனே ஹீரோவை பிடிச்சு பெட்ல தள்ளி விட்டுட்டு, நான் உன் கூட 3 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனா இது வரைக்கும் உன்னோட சுண்டு வேலன் கூட என் மேல பட்டதில்ல, உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் பிரெக்னெண்டா இருக்கா, என்னால அதை ஏத்துக்கவே முடியல, இன்னைக்கு நைட் நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ண. ஹீரோ கோவம் வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு, சீ நீ இவ்வளவு கேடு கட்ட ஜென்மமா இருப்பேன்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போக போறான். அப்ப ஹீரோயின் சொல்றா, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நீ மட்டும் இப்ப இந்த ரூமை விட்டு வெளில போடினா நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் சொல்றான், உன் கூட இந்த ரூம்ல இருக்கிறதுக்கு நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. வெளிலதான் ஹீரோவோட சிஸ்டர் யாங் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ ஹீரோயினை பார்த்த உடனே, நீ எங்க பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புற மாதிரி இருக்கு, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எதுவும் கண்டுக்காம போலான்னு பாக்குறா. யான் சொல்றா, என்னடி நான் கேக்குறது உனக்கு புரியலையா, நீ என்ன செவிடாயிட்டியா, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவும் பேசாம இருக்க. யாங் சொல்றா, இங்க பாரு எனக்கு தலை சீவிடு, எனக்கு நல்ல ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருக்க. ஹீரோயின்மே, ஆமா ஆமா உன் மண்டை எல்லாம் ஒரு மண்டை, அந்த மண்டைக்கு ஹேர் ஸ்டைல் ஒரு கேடா, என்னெல்லாம் உனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட முடியாதுடி அப்படின்னு சொல்றா. அவ உடனே கோமாயி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ, என்ன உனக்கு குளிர் விட்டு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ ஹீரோட அம்மா கீழே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர போறாங்க, உடனடியா போய் எல்லா ரூமையும் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு யாங்குமே யாருமா வர போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அம்மா சொல்றாங்க, ஜியாங் தான் வர போறா, அவ வேற பிரெக்னெண்டா இருக்கா, அது உங்க அண்ணாவோட குழந்தைதான், நம்ம தான் அந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் கோமா வெளில போலான்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோ அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க, என்னடி நான் சொல்றது புரியலையா, உள்ள போய் எல்லா ரூமையும் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, என்னெல்லாம் கிளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துட்டு, இங்க பாருங்க நான் உங்க பையனை டைவர்ஸ் பண்றேன், என்னோட சைன் நான் போட்டுட்டேன், உங்க பையனையும் சைன் போட்டு சொல்லிருங்க அப்படின்னு சொல்றா. இத கேட்டோன்னே ஹீரோவோட அம்மாவுமே, உனக்கு என்ன பைத்தியமாடி, என் பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு நடுத்தெருல நின்னு பிச்சை எடுக்க போறியா பிச்சைக்காரி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பையனையும் டைவர்ஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. யான் கேக்குறா, ஓ நேத்து நைட்டு நீ அண்ணாவை செடியூஸ் பண்ண பார்த்த, அது முடியலங்கிறதுனால இப்போ டைவர்ஸ் வாங்கிட்டு போலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோன்னே ஹீரோயின் செம டென்ஷன் ஆயிடுறா. அப்போ எங்க பெட்ரூம்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கத வேலையா வச்சிருக்கியா, எனக்கும் அண்ணாக்கும் மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது, ஆனா நான் இன்னும் பிரெக்னென்ட் ஆகவே இல்ல, எனக்கு என்னமோ உங்க அண்ணா மேலதான் டவுட்டா இருக்கு, அவன் எல்லாம் ஒரு ஆம்பளையே இல்லன்னு நினைக்கிறேன், எதுக்கும் உங்க அண்ணாவை ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அது மட்டும் இல்லாம அந்த ஜியாங் பிரெக்னெண்டா இருந்தாலும் கூட அது கோவோட குழந்தையா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு போறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. பிஏ வந்துட்டு ஹீரோயின் ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுக்கறான். ஹீரோ உடனே அவங்க வீட்டுக்கு தான் கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கான், ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா சொல்றாங்க, அவ எங்கப்பா வீட்டுல இருக்கா, அவ இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டா, அவ உன்ன டைவர்ஸ் பண்ணிட்டாலாமா, இதுக்கப்புறம் அவளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஹீரோ யோசிச்சு பாக்குறா, நேத்து நைட்டே சொன்னால அவ டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு, அதான் இப்ப டைவர்ஸ் பண்ணிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். யாங் பக்கத்துல இருந்து ஹீரோவை கோவப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. பாருன்னா அந்த திமிரு பிடிச்ச போகும்போது நீ எல்லாம் ஒரு ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா, ஒன்னு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண சொல்லிருக்கா,
அவளுக்கு எவ்வளவு திமிரு பாரு, உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கோவப்பட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோ பி கிட்ட சரி லீனாய் வந்துட்டு அவளோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பா இல்லையா, அவளோட வீடு எங்க இருக்குன்னு செக் பண்ணி அங்க போய் அவளை பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றான் பாஸ் நாங்க எல்லாமே செக் பண்ணிட்டோம், ஆனா லீனாயோட அட்ரஸ் வந்து ஃபேக்கா இருக்கு, அவ கொடுத்திருக்கிறது எல்லாமே ஃபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ சொல்றா சரி அவனை கம்பெனில கிம்னு ஒருத்தன் சேர்த்து விட்டான், அவன்கிட்ட போய் ஹீரோயின் எங்கன்னு கேட்டு பாரு, அவனுக்கு தெரியும்னு சொல்ல பிஎம்ஏ இந்த விஷயத்த விசாரிக்க போயிடுறான். ஹீரோயின் இப்ப அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறா. அவ போகும்போது இந்த வீட்டுல அவ பட்ட கஷ்டத்தை யோசிச்சு பார்த்துட்டு தான் போறா. குற்றமாலன் கூட பார்க்காம ஹீரோயினை பிடிச்சு வெள்ள தள்ளி அவளை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்காங்க. ஆனா ஹீரோவுமே இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணாம போயிருக்கான். ஹீரோயின் முடிவு பண்ணிட்டா இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது வேஸ்ட், நம்மள யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டை விட்டு வெளில போறா. ஹீரோயின் நேரா அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, ஹீரோவோட 100 மடங்கு பெரிய பணக்காரங்க அவங்க. இவங்க ஃபேமிலி கூட சண்டை போட்டுதான் ஹீரோவோட கம்பெனில ஜாயின் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் லவ் வந்து 2 பேருமே மேரேஜ் பண்ணிருப்பாங்க. ஹீரோயின் பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு ஹீரோக்கே தெரியாது. ஹீரோயின் அவங்க தாத்தாவையும் அண்ணாவையும் பார்த்துட்டு நீங்க சொன்னதா கரெக்ட், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறா. அதுக்கு அண்ணன் காரணமே நான் தான் சொன்னேன்லமா, நான் சொல்ற பேச்ச நீ ஏன் கேட்காம போன அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தாத்தா உடனே என் பேத்திய 3 வருஷமா இருந்து அவங்க புள்ளி பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அந்த குவா நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போய் அவங்க தாத்தாவையும் அண்ணாவையும் ஹக் பண்ணிட்டு நல்லது இது கெட்டதுன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தாத்தா சொல்றாங்க சரிம்மா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உனக்கு தான் பர்த்டே வரப்போகுது இல்ல, அதை நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம், எப்பயுமே நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த டைம் நம்ம பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயின்மே அந்த பர்த்டே பார்ட்டிக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அந்த கிம் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கான் ஹீரோயின் எங்க போனான்னு சொல்லிட்டு. இந்த கிம் தான் வந்துட்டு ஹீரோயினை ஹீரோட ஆபீஸ்ல சேர்த்து விட்டு இருப்பான். கிம்மே ஹீரோயினோட போனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினோட மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கு. கிம் சமாளிக்கிறான், ஒருவேளை சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும், நம்ம இதுக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஹீரோ விளையாண்டது போதும், நீ தான் அவளை சேர்த்து விட்ட, அவ கொடுத்திருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபேக்கா இருக்கு, அவ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க கிம் சொல்றா எனக்கு மட்டும் என்ன தெரியும், வேலை வேணும்னு கேட்டா அதான் உன்கிட்ட கொண்டு வந்து விட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட வீட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு ரெடி ஆகிறதுக்கு ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோயின் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் பாக்குறா. அந்த ட்ரெஸ் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பிளாஷ்பேக்ல அந்த யாங் வந்துட்டு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் மாதிரி வச்சிருக்கா. அந்த ட்ரெஸ் அயன் பண்ணும்போது இதை லைட்டா கிழிஞ்சிருக்கும் போல. அவ உடனே ஹீரோயின் மேல அந்த ட்ரெஸ் தூக்கி போட்டுட்டு இது எவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் தெரியுமா, உன்னால இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோட ட்ரெஸ் இந்த மாதிரி ஓட்ட போட்டு வச்சிருக்கியா, உன்ன மாதிரி பிச்சைக்காரிக்கெல்லாம் இதோட அருமை எப்படி தெரியும், போய் பொறுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி இருப்பா. ஹீரோயின் இப்ப அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் தான் செலக்ட் பண்றாங்க. ஃபேமிலி வேற யாரோட ஃபேமிலியும் இல்ல, அது ஹீரோயினோட ஃபேமிலி தான். கிம் வந்துட்டு இன்விடேஷன் கொடுக்கறான், இங்க ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு, நம்ம இங்க போனா ஃபூ கம்பெனி ஆள்கிட்ட பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும், அப்போ நம்ம கம்பெனியை எப்படியே டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கறான். ஆனா அந்த இன்விடேஷனே ஹீரோக்கெல்லாம் கிடைக்கவே இல்ல. இவனும் யாருக்கிட்டயும் இருந்து கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கிட்டு வந்திருக்கான் கிம். அப்போ அந்த பாட்டிக்கு தான் ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகி எதுக்கு நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அம்மா சொல்றாங்க உனக்கு விஷயமே தெரியாதடா, பூ குடும்பத்தோட பெண் வாரிசுக்கு இப்பதான் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க, அந்த பொண்ணு எப்பயுமே வெளில வரமாட்டா, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லி பார்க்கலாம் தான் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யான் வந்துட்டு ஹீரோயினோட வீட்டுக்குள்ள வந்தோடனே வாவ் இந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு, அந்த பூ குடும்பத்துல ஒரே ஒரு பெண் வாரிசு இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணோட பர்த்டே பார்ட்டி எவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிம் சொல்றான் ஆமா அந்த பொண்ணு ரொம்ப வருஷமா வெளியே வராம தான் இருந்தா, அவ பார்க்க அழகா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் பர்த்டேக்கு ரெடி ஆயிட்டு ரொம்பவே நர்வஸா நின்னுட்டு இருக்கா. அண்ணங்கார சொல்றான் என்ன நர்வஸா இருக்கா, அப்பப்போ இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணா பரவாயில்ல, நீ இந்த மாதிரி பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண மாட்டல, உனக்கு இந்த மாதிரி கூட்டம் கூடுறதே பிடிக்காது, பாரு உன்னை யாருமே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, இதுக்கப்புறமா அது எல்லா பார்ட்டிலயும் கலந்துக்கோன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே சரி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கூட பார்ட்டி ஹாலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் உள்ள வரத பார்த்தோன்னு வந்திருக்க கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டு மிஸ்டர் ஃபூ கூட யார் வந்துட்டு இருக்கா, அந்த பொண்ணு பார்க்க ரொம்பவே அழகா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க.
ஹீரோயின் தான் வந்துட்டு அந்த ஃபூ குடும்பத்தோட பெண் வாரிசுன்னு தெரியாது. கெஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கண்டிப்பா இந்த பெண் வாரிசா இருக்காது, அந்த பொண்ணு அழகா இருக்க மாட்டான்னு எல்லாரும் சொல்லிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு அழகா இருக்கே, ஒருவேளை இவங்கதான் வந்துட்டு ஃபூ மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அண்ணா கூட வந்துட்டு ஹீரோ முன்னாடி நின்னுட்டு இருக்கா. இத பார்த்தோன்னே ஹீரோட அம்மா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. பாருடா இவ எங்க நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாங்கெல்லாம் ஹீரோயினை பார்த்தோன்னு சப்புன்னு அரைஞ்சிட்டு, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடி, என்னோட அண்ணாவை கல்யாணம் பண்ணிட்டு பணத்துக்காக டைவர்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபூ கூட வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா, இப்பதான் உன்னோட பிளான் என்னன்னு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யாங் வந்து மிஸ்டர் ஃபூ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்க பாருங்க இவன் நல்ல பொண்ணே கிடையாது, என் அண்ணாவை செடியூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா, 2 நாளைக்கு முன்னாடி தான் டைவர்ஸ் பண்ணிட்டு போனா, இப்பதான் புரியுது அவ எதுக்கு டைவர்ஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு, எல்லாம் உங்களை வளைச்சு போடுவா, யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கிட்ட இவ தாவிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் என்னை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ உடனே ஹீரோயினோட ட்ரெஸ் பார்த்துட்டு, ஓ இந்த ட்ரெஸ்ஸா, இந்த மாதிரி ட்ரெஸ் தானே நான் போட்டிருந்தேன், என்ன பார்த்து காப்பி அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற ஃபூமி ஹீரோயின் கிட்ட இங்க என்னதாம நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோட அம்மாவுமே வந்துட்டு ஹீரோயின் தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு, நீ மிஸ்டர் ஃபூ கூட என்ன பண்ணிட்டு இருக்க, இதுக்கான நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்ன கொஸ்டின் கேட்க, ஃபர்ஸ்ட் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, இத கேட்டோன்னு ஹீரோட அம்மா செம கடுப்பாயிடுறாங்க. என்னடி பேசிட்டு இருக்க, எல்லாத்தையும் மறந்துட்டியா, நீ 3 வருஷமா எங்க வீட்டுலதான் இருந்து சாப்பிட்டு இருக்க, அது எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, யான் உடனே ஹீரோனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. இவளுக்கெல்லாம் அது எப்படிமா ஞாபகம் இருக்கும், இவ ஒரு நன்றி கெட்ட ஜென்மம் தானே, கல்யாணமான அடுத்த நாளே வேற ஒருத்தன் கூட இருந்தவ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி ரொம்பவே மோசமா பேசிடுறா. ஃபூக்கு இதெல்லாம் கேட்டு செம கடுப்பா இருக்கு, கொஞ்சம் வாய மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். யாங் உடனே நான் சொல்றத நீங்க நம்பலையா, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எடுத்த வீடியோவை போட்டு காமிச்சிட்டு இருக்கா. பாருங்க இவ நல்லவளே கிடையாது, பணத்துக்காக யார வேணாலும் மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கா. ஃபூ இத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரிதான் நீ 3 வருஷம் அங்க வாழ்ந்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான். ஹீரோ அம்மா உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு, உனக்கு இங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல, இங்க இருந்து வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளிவிட ட்ரை பண்ண ஹீரோயின் அவங்கள தள்ளி விட்டுறா. இத பாக்குற ஹீரோமே, அவங்க வயசுல பெரியவங்க, அவங்கள இப்படி பிடிச்சு தள்ளி விடுற, அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்லிடுறா, இங்க உங்களுக்கு கண்ணு தெரியலையா, உங்க அம்மா தானே ஃபர்ஸ்ட் என்ன கழுத்து பிடிச்சு வெள்ளத்துல பார்த்தாங்க, அதனால தானே நான் தள்ளி விட்டேன், என்ன போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்க, என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா, எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேள்டி அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயின் சொல்றா, அந்த வீட்டுல நான் 3 வருஷமா வாழ்ந்திருக்கேன், உன்னோட தங்கச்சியும் அம்மாவும் என்ன மாறி மாறி எவ்வளவு டைம் புள்ளி பண்ணிருக்காங்க, என்ன தப்பானவன் நிறைய டைம் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, அப்பெல்லாம் பார்த்துட்டு நீ சும்மா தானே இருந்த, அப்போ எனக்கு என்னைக்காவது சப்போர்ட் பண்ணி பேசிருக்கியா, அவங்க கிட்டதான் எதுக்கு அவளை இப்படி புள்ளி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்டியா, இப்போ என்கிட்ட மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு வர அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. யாங் சொல்றா, நீ ஒரு தப்பானவடி, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்கு, அதனாலதான் என் அண்ணா உன்னை அப்படி ட்ரீட் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, இதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பிஏவை கூப்பிடுறா. இதுல அதுக்கான எல்லா எவிடன்ஸுமே இருக்கு, உங்க அம்மா தான் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஆள் செட் பண்ணி என் பக்கத்துல படுக்க வச்சிருக்காங்க, அன்னைக்கு எதுவுமே நடக்கல, என்ன தப்பானவன் காட்டினதுக்கு உங்க அம்மா இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க, அதுக்கான போட்டோ எவிடன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போட்டோவுமே தூக்கி போடுறா. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு, இதுக்கு நீங்க 2 பேரும் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, யாங்கும் ஹீரோவோட அம்மாவும் இது ஃபேக்கு, இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கு, இப்பயும் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ உடனே கோவப்பட்டு அங்க இருக்கிற ஜார்ல எடுத்து போட்டு உடைச்சிட்டு இருக்கா. நான் சொல்றது புரியலையா, அவ பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க வர ஹீரோயின் அவளை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அவ உடனே கோவமா கீழே இருக்கிற கண்ணாடி பீஸ் எடுத்து ஹீரோயினை குத்தலான்னு சொல்லிட்டு வர, அப்போ ஹீரோவோட அண்ணன்கார தடுத்து அவளை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறா. ஹீரோயின் சொல்றா, பாருங்க உங்க தங்கச்சி எப்படி நடந்துக்கிறான்னு, இவளை இங்க இருந்து வெளில கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட அண்ணாக்காரனுமே, இதுக்கப்புறம் எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு இவங்க யார் மூஞ்சியுமே பார்க்க பிடிக்கல, எல்லாரும் வெளில போங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ யாங் சொல்றா, மிஸ்டர் ஹூ அவ சொல்றதெல்லாம் போய், அவ நல்ல பொண்ணே கிடையாது, அவ அப்படிப்பட்டவதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டரை பிளே பண்றாங்க. இதுல ஹீரோட அம்மாவும் யானும் பேசினதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு.
இவங்க தான் ஆள் செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே ஆயிருது. ஹீரோ அம்மா சொல்லிருப்பாங்க, என் பையன் எவ்வளவு பெரிய பணக்கார, அவ போய் அவனோட பிஏவை மேரேஜ் பண்ணிக்க போறா, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, அவளை எப்படியாவது வீட்டை விட்டு வெளில துரத்தணும், அதுக்கு இந்த மாதிரி பண்ணாதான் கரெக்டா இருக்கும், அதுக்கு அந்த பொண்ணோட பேரு கெடுக்கணும், அவ பேரை கெடுத்தாதான் என் பையன் அவன் கூட வாழ மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டதெல்லாம் இப்போ ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஹீரோ இதை கேட்டோன்னு யானையும் அவங்க அம்மாவையும் திட்ட ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் சொல்றா, உன்கிட்ட 3 வருஷமா நான் இதை சொல்லதான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனா நீ ஒரு டைம் கூட காது கொடுத்து கேட்கல, இந்த எவிடன்ஸ வச்சு உன்னோட தங்கச்சியும் உங்க அம்மாவையும் என்னால ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. யான் அப்பயுமே அடங்காம, இந்த பொண்ணு நல்லவளே கிடையாது, இவளை இங்க இருந்து துரத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினோட அண்ணன் காரணமே, ஆமா துரத்துறதுக்கு டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செக்யூரிட்டி கார்டை கூப்பிடுறாங்க. உள்ள வந்தவங்க ஹீரோயினை பார்த்தோன்னே லேடிஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் தான் ஃபூ குடும்பத்தோட பெண் வாரிசான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தாத்தா வந்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் யாரு, நீங்க தான் 3 வருஷமா என்னோட பேத்திய புலி பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வந்திருக்க எல்லா கெஸ்டுக்குமே வந்துட்டு ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இவதான் என்னோட பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட குடும்பத்தையே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. தாத்தா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பேத்திய புலி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டோன்னே யான் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவ பயந்துட்டே சொல்றா, இல்ல இவ கண்டிப்பா ஃபூ குடும்பத்தோட பெண் வாரிசா இருக்க மாட்டா, இவ இந்த குடும்பத்தோட வாரிசுனா எதுக்கு இவளோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு என்னோட அண்ணா கம்பெனில பிஏ மாதிரி வேலை பார்க்கணும், இது எல்லாமே போய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே சப்புன்னு அவ கண்ணத்துல அரைஞ்சிடுறா. ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் அசிங்கப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு யானை கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோயினோட அண்ணாக்காரன் வந்துட்டு, நீங்க நினைச்சாலாம் இங்க இருந்து போக முடியாது, நாங்க நினைக்கணும், ஃபர்ஸ்ட் உன் தங்கச்சி பண்ண தப்புக்கு என் தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல ஹீரோமே அவளுக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கு, என்ன வாயால சாரி சொல்லிட்டு இருக்கீங்க, யானை நீல்டன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு சொல்றா. இத கேட்டோன்னே ஹீரோ டென்ஷன் ஆயிடுறா. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கத்த ஹீரோயினோட அண்ணாக்காரன் செம டென்ஷன் ஆயிடுறா. 3 வருஷமா என் தங்கச்சி இப்படிதான் எல்லாம் கொடுமைப்படுத்திட்டு இருந்தீங்க, அப்ப நீ எங்க போயிருந்த, என் தங்கச்சி எந்த தப்புமே பண்ணல, அவளுக்கு 3 வருஷமா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்திருக்கீங்கல்ல, இப்போ உங்களுக்கு நான் பனிஷ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சுக்க சொல்லிட்டு யாங்க போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோட அம்மா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட, போதுமா இங்க பாரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இப்பயுமே உன்னோட கோவம் போலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஐயோ உங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா, சரி நம்ம சரி பண்ணிடலாம், இங்க டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட டாக்டர் வந்து ஹீரோட அம்மாவை செக் பண்ணிட்டு இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலும் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா பயந்து உடனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. ஹீரோமே, அம்மா நீங்க சரியாயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க இவங்க இப்படிதான் நடிச்சிட்டு இருப்பாங்க, இந்த நடிப்பெல்லாம் பார்த்து எனக்கு போர் அடிக்குது, அவங்க எப்பயுமே இப்படிதான் நடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. யான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்கினதுல அப்படியே பிரம்ம புடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோட அம்மா உடனே ஹீரோனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னடி உன்கிட்ட பணமும் பவருக்குன்னு ஓவரா ஆடிட்டு இருக்கியா, இதெல்லாம் ஒரு நாள் உன்னை விட்டு போகும், அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இங்க சண்டை எல்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே மேல இருந்து ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான். இவன் பேரு ஜயோகி. ஹீரோனோட அண்ணக்காரன் வந்துட்டு, என்னடா நல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்கியா, எப்படி இருந்துச்சு சண்டை, எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க ஜயோகி உடனே ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு, உன்னோட தங்கச்சிக்கு என்னோட பர்த்டே கிஃப்ட் அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்கறான். இந்த ஜயோகி வந்து ஹீரோயினோட எக்ஸ். 7 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கும் ஹீரோயினுக்கும் தான் மேரேஜ் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சமயம் இவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அதனால இவனால கால் நடக்க முடியாம போயிருக்கும். கால் நடக்க முடியாத தன்னை ஹீரோயின் மேரேஜ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் இவன் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனா ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தது இந்த எந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. ஹீரோயினோட அண்ணாக்கும் தாத்தாக்கும் தான் தெரியும். ஹீரோயினோட அண்ணாவும் தாத்தாவும் ஜயோகிக்கு சப்போர்ட் பண்ண ஹீரோயினுக்கு கோவம் வந்திருக்கும். என்ன வேண்டான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆனா நீங்க குருட்டுத்தனமா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் கோச்சிட்டு இந்த ஃபூ ஃபேமிலியை விட்டு வெளில போயிருப்பா. இப்போ அண்ணன்கார இதை பத்தி தான் ஜெயோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஏண்டா நீ வந்துட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு அவகிட்ட சொல்லி இப்பவாது செய்யலாம்ல, அவ ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டா, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுமே சரி நான் டைம் வரும்போது உன் தங்கச்சி கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன்னு சொல்றான். அண்ணக்காரன் போகும்போது ஜெயோகி கிட்ட, டே நாளையில இருந்து ஹீரோயின் கம்பெனி பொறுப்பை எடுக்க போறா, அவ நாளைக்கு மாலுக்கு போவா, நீயும் போய் அவளை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா
கொடுத்துட்டு போறான். ஹீரோயின் மால்க்கு வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மால்ல யானோட குரல் கேக்குது. அவ யானோட குரல் கேட்டோன்னு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்க போறா. போறப்போ ஹீரோயின் அங்க ஸ்லிப் ஆகி விழுகிற மாதிரி போக அந்த இடத்துல ஜெயோக்கி வந்து பிடிச்சிடுறான். இவங்க ரெண்டு இப்படி க்ளோஸா இருக்கிறத யாங் பாத்துறா. சரி நீங்க இப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு இருங்க, நான் இதை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வைக்கிறேன், நீ ஒரு கேடுகட்ட ஜென்மன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஓ அண்ணா எனக்கு என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோக்கிய கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதையும் போட்டோ எடுத்து அண்ணா கிட்ட காமின்னு சொல்லிட்டு யாங்கெல்லாம் இதை பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. என்னடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, என்ன கிளியரா விழுக்கலையா, இன்னொரு டைம் போட்டோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவ ஹீரோயின் கிட்ட சண்டை போடலான்னு சொல்லிட்டு வரப்போ ஜியாங் உடனே அவளை ஸ்டாப் பண்ணிடுறா. எதுக்கு இவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா, நம்ம என்ன விஷயமா வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு யாங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கா. யாங்கும் ஜியாங்கும் இந்த மாலுக்கு எதுக்கு வந்திருப்பாங்கன்னா ஹீரோக்கும் ஜியாங்கும் மேரேஜ் ஆக போதாமா, அதுக்கு வெட்டிங் ரிங் எடுக்க தான் வந்திருக்காங்க. ஹீரோயினா வெறுப்பேத்திற்காகவே இந்த ஜியாங் சொல்றா, ஹீரோக்கு எது வந்தாலும் பெஸ்ட் தான் பிடிக்கும், அவங்க எனக்கு எது வந்தாலும் பெஸ்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட்லியான ரிங் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னு ஹீரோயின் எதுவும் கண்டுக்காம போலான்னு சொல்லிட்டு பாக்குறப்போ ஜெயோக்கி உடனே அந்த ஷாப் கீப்பர் கிட்ட ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்க அந்த ஷாப் கீப்பர் உடனே அந்த ரிங்கை விட இந்த பிரேஸ்லெட் ரொம்பவே காஸ்ட்லியானது, நீங்க இதை வேணா ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க யாங் உடனே ஹீரோயினை வெறுப்பேத்திற்காக கண்டிப்பா நாங்க இதை வாங்குறோம், இதை வாங்கி போட்டாதான் எங்க அன்னைக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்கீப்பர் சொல்றா, இல்ல இந்த இதை வந்துட்டு ஆல்ரெடி ஜெயோக்கி சார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஜெயோக்கி வந்து நேரா அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு ஹீரோயினோட கையில தான் போட்டு விடுறான். இது உன்னோட பர்த்டே கிஃப்ட் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோயின்மே என் பர்த்டே வேணும்னு ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனுமே என் லைஃப்ல இது வரைக்கும் நான் அதை மறக்கல அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க யாங் சொல்றா, இல்ல நீங்க அதை அவளுக்கு விற்க கூடாது, நாங்க தான் வாங்குறோம்னு சொல்றோம்ல, எனக்கு அந்த பிரேஸ்லெட் வேணும், நான் 2 மடங்கு பணம் கொடுத்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கிறேன், எனக்கு அது வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. ஷாப் கீப்பர் உடனே அந்த பிரேஸ்லெட் 3 மில்லியன் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் சரிம்மா நீ அப்ப 6 மில்லியன் கொடுத்து இந்த பிரேஸ்லெட்டை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அவ உடனே என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்கியா, நீ இந்த பணக்காரின் மனசுல நினைச்சிட்டு இருக்கியா, அந்த பிரேஸ்லெட்டை நான் கண்டிப்பா வாங்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை வாங்க ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ ஜியாங் வந்துட்டு நடுல தடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கீழே விழுந்துடுறா. கரெக்டா கீழே விழுந்து கிடக்கவும் அங்க ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்தோன்னு இந்த ஜியாங்க நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஐயோ ஹீரோயின் என்ன தள்ளிவில்ல, நான் தான் தெரியாம கீழே விழுந்துட்டேன், உங்களை எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட இதை கேட்டோன்னு ஹீரோ செம கடுப்பாயிரா. அவ பிரெக்னெண்டா வேற இருக்கா, அவளை கீழே தள்ளி விட்டுட்டல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் அவளை தொடங்க கூட இல்ல, அவளை தான் கீழே விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல. ஜெயோக்கி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றான். ஹீரோயின் தள்ளி விடவே இல்ல, அவளை தான் கீழே விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஜெயோக்கியா பார்த்தாலே பிடிக்கல. அவன் கேக்குறா, யார்டா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஜெயோக்கியுமே என்ன பத்தி கேட்க உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் அவளை தள்ளி விடவே இல்ல, நான் மட்டும் அதை ப்ரூவ் பண்ணிட்டேனா அவ என்கிட்ட எல்லாரும் முன்னாடி மெல் டவுன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து ஜியாங் உடனே வயிறு வலிக்குதுன்னு கத்த ஆரம்பிக்க அவளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ ஜியாங்க தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். யாங் கடந்த ஹீரோனை திட்டிட்டு இருக்கா, அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஷாப் கீப்பர் வந்துட்டு யாங்க பிடிச்சு திட்டிட்டு இருக்கா, ஏமா நீ சண்டை போடுறதுல பிரேஸ்லெட்டை கீழே போட்டு உடைச்சிட்ட, அதுக்கு பணத்தை பே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. யாங்க அது எதுவுமே கண்டுக்காம வெளில போயிடுறா. அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டல தான் காட்டுறாங்க. ஜியாங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவோட அம்மாவுமே அங்க வந்துடுறாங்க. டாக்டர் வெளில வந்தோடனே ஹீரோவோட அம்மா வந்து டாக்டர் கிட்ட கேக்குறாங்க குழந்தை எப்படி இருக்குன்னு. டாக்டர் சொல்றாங்க, எங்கனால ஜியாங்க மட்டும் தான் காப்பாத்த முடிஞ்சது, குழந்தை இறந்து போயிருச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜியாங்கால இதுக்கப்புறம் பிரெக்னென்டே ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டுறாங்க. ஹீரோவோட அம்மா உடனே ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, நீ வேணும்ட்டே தானடி இப்படி பண்ண, ஹீரோவோட குழந்தை ஜியாங்கோட வயித்துல இருக்குன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைய கழிச்சிட்டல்ல, நீ ஒரு ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் அவளை தள்ளியே விடல, அவளே தான் கீழே விழுந்திருக்கா, அவளுக்கு பேபி அபார்ட் ஆனதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுறா. ஹீரோ அம்மா இதெல்லாம் கேட்காம ஹீரோயினை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வர ஜெயோக்கி உடனே ஹீரோயினை இழுத்து பிடிச்சுக்கிறான். ஹீரோட அம்மா மண்டை செவுத்திலே முட்டிடுது. அவங்க உடனே ஐயோ மண்டை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறான், நீ இவ்வளவு மோசமான பொம்பளையா இருப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியாதுடா,
அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்கி கூப்பிட்டு வா போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோ சொல்ற இந்த பிரச்சனையை முடிக்காம இங்க இருந்து யாரும் போக கூடாது, நீ பண்ணதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஜெயக்கி வந்துட்டு நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி கேளுங்க, நான் அந்த காசை கொடுத்துறேன்னு சொல்ல யாங்க உடனே காசா, யாருக்கு காசு வேணும், எங்க கிட்ட அது நிறைய இருக்கு, ஹீரோயின் பண்ண தப்புக்கு நில்லூன் பண்ணி எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அதுவும் ஜியாங் மன்னிக்கிற வரைக்கும் அவ நில்லூன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்க போலீஸ் வந்துட்டு யாங்க அரெஸ்ட் பண்றாங்க. என்னாச்சு, எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்க, அவதான் ஜியாங்க கீழே தள்ளி விட்டுட்டு குழந்தைய கொன்னவ, அவளதான் நீங்க அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. போலீஸ் சொல்றாங்க என்னமோ வளரிட்டு இருக்க, ஜுவல்லரி ஷாப்ல நீ பிரேஸ்லெட்டை உடைச்சிட்டு வந்திருக்கல, அதுக்கு மொத்தம் 6 மில்லியன் பணம் தரணுமாமா, அந்த காசு கொடுக்காம வந்திருக்கல, அதுக்கு தான் நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஹீரோ அம்மா கடந்து கத்திட்டு இருக்காங்க, ஐயோ என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போலீஸ் இது எதுவுமே கேட்காம யாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோட அம்மா வந்து ஹீரோனை திட்டிட்டு இருக்காங்க, என்னடி எல்லாமே நீ பிளான் பண்ண நடந்துருச்சா, உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல ஜியாங்க தான் காட்டுறாங்க. அவ ஹீரோவோட அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கா, அந்த லீனாயால என்னோட குழந்தை இறந்து போச்சு, நான் அவளை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், எந்த லாயர்னாலுமே வெளில எடுக்க முடியாத மாதிரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் உடனே ஓ என் மேல கேஸ் போட போறியா, அதுக்கு முன்னாடி இத பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. அந்த மால்ல சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து தான் இந்த ஃபுட்டேஜ் எடுத்திருப்பாங்க போல. அதுல சண்டை நடக்கும் போது இந்த ஜியாங் அவள் இதை வேணும்ட்டே கீழே விழுந்திருக்கா. ஹீரோயின் அவளை பிடிச்சு தள்ளியே விடல, ஆனா அவ போய் சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழி போட்டுருக்கா. ஜெயக்கி சொல்றா பாத்தீங்களா ஹீரோயின் தள்ளி விடவே இல்ல, இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோ கேக்குறான் நீந்தா விழுந்தியா, நீயே விழுந்துட்டு ஹீரோயின் மேல பழி போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க. அவ உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா, நீங்க என்ன நம்ப மாட்டீங்களா, இவ அதை எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கா, அவதான் என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மாவுமே அதுதான் நம்புறாங்க, ஏன்டி இப்படி எடிட் பண்ண வீடியோவை கொண்டு வந்து கொடுக்குற, உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஜியாங்கெல்லாம் ஒரு படிக்கு மேல போய் நடிப்பு போட ஆரம்பிக்கிறா, என்னோட சொந்த குழந்தைய நான் எப்படி கொல்லுவேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. இந்த முட்டா பையன் ஹீரோமே அந்த ஜியாங் சொல்றதை நம்பிட்டு ஹீரோனை பிடிச்சு திட்டுறான், உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, அவளே எப்படி அவளோட குழந்தைய கொல்லுவா, இது கண்டிப்பா எடிட் பண்ண வீடியோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றா எனக்கு என்னமோ இவ பிரெக்னெண்டா இருப்பாளா இல்லையானே எனக்கு தெரியல, எல்லாமே டவுட்டா தான் இருக்கு, சரி நான் ஒரு கைனகாலஜிஸ்ட ஃபிக்ஸ் பண்றேன், அவங்க வந்து செக் பண்ணிட்டு எதுவா இருந்தாலும் சொல்லட்டும், நான் நம்புறேன்னு சொல்றான். பக்கத்துல ஜெயோகிமே ஆமா டாக்டர் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஜியாங் பயப்பட ஆரம்பிக்கிறா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என்னோட அப்பா வந்துட்டு ஒரு பர்சனல் டாக்டர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அவங்க என்ன செக் பண்ணட்டும், நான் இவங்களெல்லாம் நம்ப மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா நீ பதறத பார்த்தா ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுதே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோ சொல்றா நீ கொஞ்சம் வாயை மூடுறியா, நீ அவளோட குழந்தைய கழிச்சனாலதான் அவ இப்படி பயந்துட்டு இருக்கா, சும்மா நல்ல மாதிரி நடிக்காத, உன்னோட கேரிங் யாருக்குமே தேவையில்லை, இங்க இருந்து நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விட்டுறான். ஹீரோயினவே சரின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த முட்டாள் ஹீரோ வந்துட்டு அவளோட கையை பிடிச்சு நீ எதுக்கும் பயப்படாத, நான் உனக்கு எப்பயுமே கூட இருப்பேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோயின் காருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெயோகி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ வந்துட்டு அவ பிரெக்னெண்டா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், நம்ம டாக்டரை வச்சு செக் பண்றோம்னு சொல்றப்போ அவ பயந்தா பாத்தீங்களா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜெயோகி கேக்குறான் உனக்கு இன்னுமே ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் சொல்றா இல்ல எனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவன் என்ன எந்த விஷயத்திலுமே நம்பல, இப்போ அவன் கண்ணுக்கு நேரா ஒரு ஆதாரத்தை காட்டியிருக்கான், ஆனா அவன் அப்பயுமே என்ன நம்பல, எனக்கு அவன் மேல இப்ப லவ்வே இல்லைன்னு சொல்லிடுறா. ஜெயோகி ஹீரோயினை ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே என்னாச்சு என் மூஞ்சில ஏதோ ஒட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க. அவன் சொல்றா இல்ல இல்ல நீ ரொம்ப சேஞ்ச் ஆயிட்ட, அதான் உன்னை பாத்துட்டு இருக்க, சரி நானே உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சீட் பெல்ட் போட போறான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. அப்ப மால்ல வந்துட்டு ஜெயோகியை கிஸ் பண்ணிருப்பா இல்லையா, அந்த ஞாபகம் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுறா. அவ சொல்றா இல்ல நானே வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல இருந்து இறங்கிடுறா. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் ஜெயோகி கூட க்ளோஸா இருந்ததுல நினைச்சு பார்த்து ரொம்பவே எக்ஸைட்டடா கத்திட்டு இருக்கா. இன்னும் இவன் பக்கத்துல வரும்போது நம்ம வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துல நிதானமாயிட்டு ஐயோ நம்ம எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம், இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா.
அப்போ ஹீரோயினோட அண்ணக்காரன் வந்துட்டு கால் பண்றான். உன்னை பத்தி தான் வந்துட்டு நியூஸ் எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாருன்னு சொல்லும் போது ஹீரோயின் போன்ல செக் பண்றா. ஜியாங் வந்து பிரெக்னெண்டா இருந்திருக்கா. அந்த பிரெக்னென்ட் அழிஞ்சது காரணமே ஹீரோயின் தான். இதனால ஜியாங்னால இதுக்கப்புறம் குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஹீரோயின் தான். ஹீரோயின் மேல எல்லா தப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. அவங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அண்ணா இது ஃபேக் நியூஸ்னா, இதுல இருந்து எப்படி வெளியில வரணும்னு எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங்கோட அப்பா வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல ஃபூ குடும்பத்தோட பெண் வாரிசு லீனாயால தான் என்னோட பொண்ணுக்கு அபார்ட் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் அவனால குழந்தைய பெத்துக்க முடியாது, இதுக்கு கண்டிப்பா ஃபூ ஃபேமிலி பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. அவ சொல்றா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் உங்க பொண்ணு அபார்ஷன் ஆனதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங் உடனே அவளோட மெடிக்கல் ஃபைல காமிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பாரு, உன்னாலதான் எனக்கு குழந்தை அபார்ஷன் ஆயிருக்கு, இதுல இதுக்கப்புறம் எனக்கு குழந்தைய பெத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இங்கதான் இருக்கு, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்மே, நான் எதுக்குமா இதுக்கெல்லாம் சந்தோஷப்பட போறேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல ஜியாங் உடனே, இன்று உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாவே இல்லையா, என்னோட குழந்தைய அழிச்சிருக்க, இதுக்கப்புறம் என்னால குழந்தை கூட பெத்துக்க முடியாது, சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா. ஹீரோ ஃபர்ஸ்ட் என்னதான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதா இருந்தது, நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்ராட் போன சமயமா பார்த்து நீ ஹீரோவை வளைச்சு போட்டு மேரேஜ் பண்ணிருக்க, என்னோட வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்கன்னு ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, எனக்கு நீயும் ஹீரோவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த விஷயம் கூட தெரியாது, என்ன பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அவ உடனே எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் எடுத்து காட்டுறா. இங்க பாரு, இது என்னோட ஹீரோவோட என்கேஜ்மெண்ட், நான் அப்ராட் போறதுக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் கார்டை காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் அதை தொட்டு பார்க்கலாம்னு சொல்லி போறப்போ அவ டச் பண்ணவே விட மாட்டேங்கிறா. ஹீரோயினுக்கு அப்பவுமே இவன் மேல ஏதோ ஒரு டவுட் வருது. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா, நான் உன்னோட லைஃபுக்கு வரதுக்கு முன்னாடியே உனக்கும் ஜியாங்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோமே அந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறான். ஜியாங் திட்ட ஆரம்பிக்கிறா, பாரு, எனக்கும் அவங்களுக்கு தான் மேரேஜ் ஆக வேண்டியதா இருந்தது, நடுவுல நீ தான் வந்து எங்களை பிரிச்சுட்ட, இப்போ என்னோட குழந்தையுமே அழிச்சிட்ட, இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே, அப்பா அப்பா ஒன்னு மாதிரிலாம் யாருனாலையும் நடிக்க முடியாது, வேற லெவல் நடிக்கிறமா நீ அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, என்னோட குழந்தை அழிஞ்சு போனதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, நிஜமா சொல்லு, நீ உண்மையிலே பிரெக்னெண்டா இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் பிளட் எடுத்து காமிக்கிறா. இது என்னன்னு தெரியுதா, இது பன்னியோட ரத்தம், நீ அன்னைக்கு மால்ல கீழே விழுந்தப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டை கொண்டு வந்திருக்க, அப்போ வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு நீ இந்த பாக்கெட்டை உடைச்சு விட்டுருக்க, அந்த ரத்தம் தான் வந்து உனக்கு ப்ளீட் ஆகி வந்திருக்கு, எப்ப இருந்து உன்னோட உடம்புல பன்னி ரத்தம் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜியாங்கோட ஆள் வந்து கல்ல தூக்கி ஹீரோயின் மேல எரிய வராங்க. அப்போ ஜெயோக்கி வந்து காப்பாத்திடுறான். ஹீரோயின் ஜியாங்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த டாக்டருமே வர வச்சிடறாங்க. டாக்டர் சொல்றாங்க, ஜியாங் வந்துட்டு பிரெக்னென்டாவே இல்ல, அவங்க பிரெக்னென்டா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தான் இருந்தாங்க, இந்த அபார்ஷன் கூட அவங்க போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். ஜியாங் அப்பாமே ஜியாங் கிட்ட இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜியாங் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. இல்லப்பா, அவங்க பொய் சொல்றாங்க, அவங்க சொல்றது எதுவுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜியாங்கோட சர்வெண்டும் வந்து சொல்றாங்க, இல்ல மேடம் சைனால வந்ததுல இருந்து அவங்களோட பீரியட்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருந்தது, அவங்க பிரெக்னென்ட் ஆகல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ஜியாங்கோட அப்பா ஜியாங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சீ, உன்னை நம்பி உனக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசின பாரு, எல்லாம் என்னோட தப்பு தான், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜியாங் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறா, ஐயோ நான் வேணுட்டே பண்ணல, தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் நீங்க என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றா, என்னால இந்த விஷயத்த தாங்கவே முடியல, நீ பிரெக்னெண்டா இல்ல, ஆனா என்கிட்ட ஏமாத்திட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கோச்சிட்டு போயிடுறான். ஹீரோ போகும்போது ஜியாங் வந்துட்டு கெஞ்சிட்டே போறா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயினும் ஜெயோக்கியும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஜியாங் கெஞ்சிட்டு இருக்கா, நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது, என் அக்கா சாகும் போது என்ன பாத்துக்க சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனா, அதெல்லாம் மறந்துட்டீங்களா,
அவ இப்போ உயிரோட இருந்தா நீங்க எல்லாம் இப்படி பண்ணிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு மயக்கம் போட்டு விழுகிறா. ஹீரோ அவ மயக்கம் போறான்னு தெரிஞ்சோன்னு வெளில வந்து அவளை பிடிச்சுக்கிறா. லில்லி என்னாச்சு உனக்கு ஹார்ட் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சியாங்க வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஹீரோயின் இது எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ள இருந்து பாத்துட்டு இருக்கா. அவ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் கூட இவ எதுக்கு அவனை மடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஜெயகி சொல்றா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கவனிச்சியா ஹீரோ வந்துட்டு ஜியாங்க வந்து லில்லின்னு சொன்னா என்னவா இருக்கும் உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமா நானும் இப்பதான் நோட் பண்ணேன் யார் அந்த லில்லி யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஜெயகி சொல்றா லில்லி வந்து ஜியாங்கோட அக்கா தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா ஆமா எனக்கும் இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவ என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் ஒன்னு காமிச்சா அதுல ஏதோ சேஞ்ச் பண்ண மாதிரி தெரிஞ்சது. லில்லிங்கிற பேர் தான் இவ ஜியாங்கன்னு சேஞ்ச் பண்ணிருக்கா போல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவளை காப்பாத்துறப்போ ஜெயகிக்கு அடிபட்டு இருக்கும். ஹீரோயின் உங்களுக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஜெயகி கேக்குறா உனக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா என்ன ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல அதான் உங்களுக்கு அடிபட்டுச்சோ இல்லைன்னு செக் பண்ண வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்றா. ஜெயகி சொல்ற 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா எதனால நான் உன்னை விட்டு போனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறா. ஜெயகி சொல்றா 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னால கால் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் நான் உன்னை விட்டு போனேன். இப்போ நான் சரியாயிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் இங்க வந்தப்போ உனக்கு மேரேஜ் ஆயிருச்சு நீ ஹீரோ கூட ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருந்தேன்னு நினைச்சேன் அதனாலதான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா நீ தான் இப்ப ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டல்ல நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே கையை தட்டி விட்டுட்டு என்ன இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு என்னால உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்ல அவன் சொல்ற எனக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நான் உனக்காக தான் 7 வருஷம் காத்துட்டு இருந்தேன் இன்னும் எவ்வளவு வருஷம் வேணாலும் உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு சொல்றான். இதை கேட்டோன்னு அவளுமே பதறி போயிடுறா. இல்ல எனக்கு உள்ள வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறா. ஹீரோயின் தனியா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அவன் எனக்காக தான் 7 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தானான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல ஹீரோ தான் பேசுறான் இந்த மாதிரி நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஈவினிங் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. ஆனா அது பார்க்க ஹீரோ மாதிரி தெரியல வேற யாரோ தான் ஹீரோயினை கால் பண்ணி வர சொல்லி இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோக்காக அவங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அவங்க ஹீரோயினை கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா இங்க பாரு யாரு எனக்கு கடத்த சொன்னாங்கன்னு தெரியல நான் அவங்கள விட 2 மடங்கு உனக்கு அதிகமா பணம் தரேன் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு கிட்னாப் பண்ணவங்களுமே நான் உன்னை எப்படி நம்புறது நீ பணம் தரலனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா சரி என்னோட மொபைல்ல மிஸ்டர் கூக்கு கால் பண்ணி என்ன கிட்னாப் பண்ணி வச்சிருக்க அதுக்கு பணம் வேணும்னு சொல்லு அவங்க கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கிட்னாப் பண்ண உடனே வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஜியாங் வந்து இப்ப ஹீரோவோட வீட்டுல தான் இருக்கா. கேக்குறான் இப்போ உனக்கு நெஞ்சு வலிக்குதா இப்ப நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் இப்ப எனக்கு பரவாயில்ல என்னோட அக்கா இறந்து போயிட்டா இப்போ அவளோட ஹார்ட் தான் எனக்குள்ள இருக்கு நீங்க எங்க அக்காவை லவ் பண்ணீங்கல்ல எங்க அக்கா சாகும்போது என்ன நல்லா பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்கா நான் பண்ணது தப்புதான் என்ன மன்னிச்சிருங்க இதுக்காக என்ன வெறுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ சொல்றான் எனக்கு நல்லா புரியுது உன் அக்காக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்ல நான் உன்னை எப்பயுமே வெறுக்க மாட்டேன் நீ பண்ண தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அந்த கிட்னாப் பண்ணவன் கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. ஹீரோயினை நாங்க கிட்னாப் பண்ணி வச்சிருக்கோம் எங்களுக்கு 2 மில்லியன் பணம் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோமே பதறி போய் அவளை எதுவும் பண்ணிடாதீங்க நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்கலாம்னு சொல்லிட்டு வரான். ஜியாங் உடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க இவன் சொல்றான் இல்ல ஹீரோனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க நான் போய் காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது இவ உடனே கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் நீங்க போகாதீங்க உங்களுக்கு ஏதோ ஆயிருமோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே கேட்காம ஹீரோயினை காப்பாத்த போயிடுறான். ஹீரோ அந்த இடத்துக்கு பணத்தோட வரும்போது ஹீரோயின் அந்த கிட்னாப்பரை 2 பேத்தையுமே அடிச்சு இவ கட்டி போட்டு வச்சிருக்கா. ஹீரோ இதை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிரா. என்ன உன்னை நீயே காப்பாத்திக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா எனக்கு கராத்தே எல்லாம் தெரியும் எங்க அண்ணா சின்ன வயசுல எனக்கு கத்து கொடுத்திருக்கான். ஹீரோ கேக்குறான் அப்புறம் எதுக்கு நீ என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா உண்மையில நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் கடத்த சொன்னது யாருன்னு தெரியுமா உங்க கேர்ள் ஃபிரெண்ட் ஜியாங் தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கடுப்பாயிடுறான். எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு
இருக்க? ஜியாங் ஃபுல்லா ஏன் கூட தான் இருந்தா, அவ எப்படி உன்னை கிட்னாப் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவ சொல்றா, நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, இந்த கிட்னாப்பரை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஜியாங் தான் கடத்த சொன்னாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜியாங்க தான் காட்டுறாங்க. அவளுக்கு யாரோ கால் பண்ணி, ஹீரோயினை என்னோட ஆட்களை வச்சு நான் கிட்னாப் பண்ண, அவ கண்டிப்பா செத்துருப்பா, அவளோட பொண்ணும் இப்ப ஏதோ ஒரு ரிவர்ல மிதந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே இவன் நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜியாங் போய் கேட்டுட்டு இருக்கா, நீங்க ஹீரோயினை காப்பாத்த போனீங்கல்ல, ஹீரோயினை காப்பாத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சொல்றான், இல்ல நான் போகும்போது ஹீரோயின் அங்க இல்ல, வேற எங்கேயோ அவளை பிளேஸ்ல ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க போல, நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங் உடனே நல்ல மாதிரி நடிப்பு போட ஆரம்பிக்கிறா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்க கண்டிப்பா வந்துட்டு உயிரோட தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சயோகி வந்துட்டு ஹீரோவோட சட்டை பிடிச்சு கேட்டுட்டு இருக்கா, ஹீரோயின் எங்கடா, அவளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், நீ தானே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஜியாங் உடனே ஹீரோவை அடிக்கிறான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வரா. அதுக்குள்ள சயோகி கத்திய தடுத்துறா. ஜியாங் சொல்றா, ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு எதுக்குடா வந்து ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க, எங்கேயோ செத்து போய் ரிவர்ல மறந்துட்டு இருப்பா, போ அங்க போய் தேடு அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப ஹீரோ உடனே ஜியாங்க ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன சொன்ன, ஹீரோயின் செத்து போய் ரிவர்ல கிடப்பாளா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அவ உடனே பயப்பட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் உள்ள வந்துட்டு சொல்றா, வேற யார் சொல்லிருப்பாங்க, கிட்னாப் பண்ணவங்க தான் சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னு ஜியாங் செமையா ஷாக் ஆயிடுறா. நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியாடி அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆமா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கா, உனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஜெயோகிக்கு ஹீரோயினை பார்த்தோன்னு தான் உயிரே வருது, உனக்கு எப்படி இருக்கு, உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் ஜெயோகியோட கையில அடிபட்டு இருக்கத பாக்குறா. என்னாச்சு, உனக்கு ரொம்ப ரத்தம் வருது, வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதறி போயிடுறா. ஜியாங்க பார்த்துட்டு நீ தானே இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் சொல்றா, ஆமா நான் தான் பண்ண, அவ ஹீரோவை கொலை பண்ண பார்த்தா, அதான் நான் வந்துட்டு அவங்க கையை குத்தி கிழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோன்னு ஹீரோயின் சப்புன்னு அரைஞ்சிடுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஜேகியோட கையை கிழிச்சிருப்ப, இந்த டைம் நான் உன்னை என்ன பண்ணாலும் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீ என்ன ஆளை வச்சு கிட்னாப் பண்ணல, உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க போறேன், லைஃப் லாங் நீ ஜெயிலே உட்காந்து களி தின்னுட்டு அப்படின்னு சொல்லும் போது ஜியாங் சொல்றா, என்ன நான் உன்னை கிட்னாப் பண்ணினா, நான் உன்னை கிட்னாப் பண்ணவே இல்ல, வேற யாராவது பண்ணிருக்காங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு சொல்றா, ப்ளீஸ் இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல, நீங்களாவது நான் சொல்றத நம்புங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, அப்ப நீ உண்மையை சொல்லு, அவ செத்து ரிவர்ல மறந்துட்டு இருப்பான்னு உனக்கு எப்படி தெரியும், இது உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவ உடனே பயத்துல திணற ஆரம்பிக்கிறா, இல்ல எனக்கு யாரும் சொல்லல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுமே சொல்றா, இல்ல எனக்கு நல்லா தெரியும், நீ தான் என்ன கிட்னாப் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் உண்மையை சொல்லு, நீ தானே ஹீரோயினை கிட்னாப் பண்ண அப்படின்னு சொல்லி கத்த ஜியாங் சொல்றா, நான் அவளை கிட்னாப் பண்ணவே இல்ல, தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிடுறான். இவ உடனே எங்க அக்காவோட ஹார்ட் என்கிட்ட இருக்கு, நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்புனீங்கன்னா என்னோட அக்காவோட ஹார்ட் ரொம்பவே வருத்தப்படும், உங்களுக்கு நான் ஜெயிலுக்கு போகணுமா மிஸ்டர் கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் இவங்க பேசுறதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கா, என்ன இவங்க ஹார்ட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா, இன்னாரு எங்க அக்கா உயிரோட இருந்தா என்ன நம்பி இருப்பா, அவ பொய் சொல்லிட்டு இருக்கா, நீங்க அவளதான் நம்புறீங்க, நீங்க என்னோட போன் வேணாலும் நான் தரேன், இத செக் பண்ணி பாருங்க, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ அந்த போனை வாங்கி செக் பண்ண வரா. ஆனா அதுக்குள்ள இவ சொல்றா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிப்ப போடுறா. நீங்க என்ன நம்ப மாட்டீங்கல்ல, நான் செத்தாதான் நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டுறா. ஹீரோ உடனே பதறி போய் டாக்டரை வர சொல்றான். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க ஹார்ட் வந்து ஸ்டேபிளான கண்டிஷன்ல இல்ல, இவங்களுக்கு ரொம்ப பிரஷர் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஜியாங்க பார்த்துட்டு, பரவாயில்லையேமா நீ நல்லா நடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா, அடி பாவி, நான் செத்தாதான் நீ என்ன நம்புவியா, நான் உன்னை கிட்னாப் பண்ணவே இல்ல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ ஹீரோ கிட்ட மறுபடியும் கெஞ்ச ஆரம்பிக்கிறா, ப்ளீஸ் என்ன நம்புங்க, நான் அவளை கிட்னாப் பண்ண சொல்லவே இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோமே அதை நம்பிடுறான். ஹீரோ சொல்றா, எனக்கு என்னமோ இவ கிட்னாப் பண்ணிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், நான் வந்து ஜியாங்க நம்புறேன், இது வேற ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் நீ இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு, சரி நான் எது வந்தாலும் போலீஸ் கிட்ட பேசிக்கிறேன், நான் ஜியாங் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஜியாங் வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறா, பாருங்க லீனா என்ன சொல்லிட்டு போறான்னு, இப்போ குயின் ஃபேமிலியோட வாரிசு நான் மட்டும்தான் இருக்கேன், நான் ஜெயிலுக்கு போயிட்டா என்ன ஆகுறது, இங்க எங்க அக்காக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு
இருக்கும்போது ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அதாவது ஹீரோவும் அவங்களோட லவரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஹீரோவோட லவர் சாக போகும்போது என்னோட தங்கச்சிக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட ஹார்ட்டை என்னோட தங்கச்சிக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, என் தங்கச்சி ஃபியூச்சர்ல ஏதாவது தப்பு பண்ணாலும் அவளை மன்னிச்சிருங்க, நீங்க தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கேட்டிருப்பா. ஹீரோமே வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருப்பான். அதனாலதான் இவ இப்ப எந்த தப்பு பண்ணாலும் ஹீரோ மன்னிச்சுட்டே இருக்கா. அவளுடைய லவரோட ஹார்ட் வந்து இவளுக்குள்ள இருக்கிறதுனால ஜெயுகி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. வீட்டுக்கு வந்தோடனே மெய்டு வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க லீனா தானே, உங்களோட போட்டோவை தான் பாஸ் எப்பயும் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறாங்க. ஜெயுகி உடனே மெய்டு கிட்ட, சரி நீங்க போய் டின்னருக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோயின், நீங்க நிஜமாலுமே என்னோட போட்டோவை வச்சு பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெயுகி உடனே சரி நீ பக்கத்துல வந்து உட்காரு அப்பதான் நான் உண்மையை சொல்வேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்மே கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அவன் உடனே என்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க, இன்னும் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல ரொம்பவே க்ளோஸா போயிடுறான். ஹீரோயின், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றா, இங்க ரிமோட் இருந்துச்சு அதான் எடுக்க வந்தேன், என்ன நீ ஏதோ டர்ட்டியா யோசிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோயின், இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு எழுந்துடுறா. ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து வைக்கப்பட்டுட்டு இருக்கான். ஐயோ இவன் க்ளோஸா வரும்போது எதுக்கு நமக்கு பட்டர்ஃப்ளை பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுக்கப்புறம் ஜெயுகி கிட்ட பேச வராங்க. அவன் ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷை ஆகி திரும்பி நின்னுறா. அவன் உடனே ட்ரெஸ் போட்டுட்டு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்ப நீ திரும்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றா, எனக்கு இப்பதான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க, அந்த கிட்னாப்பர் வந்து இப்ப வேற மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க, என்ன கிட்னாப் பண்ண சொன்னது ஜியாங் இல்லையாமா வேற யாரோவாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜெயுகி சொல்றா, ஆமா எனக்குமே டவுட் இருக்கு, கண்டிப்பா ஜியாங் உன்னை கிட்னாப் பண்ண சொல்லிருக்க மாட்டா, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, நம்ம அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஜெயுகி சொல்றா, ரொம்ப சிம்பிள், அவனோட பிசினஸ் எதிரி யாரா வேணாலும் இருக்கலாம், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும், ஆனா யாரு அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்து ஹீரோயினோட அண்ணன்கார போன் பண்ணி, என்னமா இவ்வளவு டைம் ஆச்சு எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் ஜெயுகி கிட்ட இருக்கத சொல்லாம, அண்ணா நான் இப்ப சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஜெயுகி உடனே பேச வந்தோன்னு அவனோட வாயை மூடிட்டு எதுவும் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயினோட அண்ணாக்கு கேட்டுறது ஏதோ ஒரு மேல் வாய்ஸ் தான் கேக்குதுன்னு சொல்லிட்டு, சொல்லு இந்த டைம்ல நீ யார் கூட இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சமாளிச்சிடறா, என்னோட பிஏ கூட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பேசி முடிச்சிட்டோன்னு ஜெயுகி வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண, ஹீரோயினுக்கும் ஜெயுகி பிடிச்சிருக்கும் இல்லையா, அவங்களுமே கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அந்த நைட்டு ஜெயுகியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வரா. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவங்க அண்ணா ஹால்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோயின் யார் கண்ணிலே படாம அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்க. அண்ணக்காரன் கரெக்டா ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிடுறான். என்னமா நேத்து நைட் எல்லாம் வீட்டுக்கே வரல, எங்க இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் உடனே, அண்ணா நேத்து நைட்ல ரொம்ப வேலை இருந்துச்சுன்னா அதனாலதான் நான் ஆபீஸ்லயே ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அண்ணக்காரனுக்கு தெரியும் ஹீரோயின் நேத்து எங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோயினுமே போய் சொல்லிட்டு, அண்ணா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு உள்ள போயிடுறா. ஹீரோயின் ஜெயுகி கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணது நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜியாங் இருக்கா இல்லையா, அவ யாருக்கோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. உன்னால நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன், ஏண்டா நீ எதுக்குடா என்ன யூஸ் பண்ணி ஹீரோயினை கொல்லான்னு பாக்குற, உனக்கு வேணா நீயே வந்துட்டு ஹீரோயினை கொன்னுக்கோ, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நான் தான் உன்னை காப்பாத்தி விட்டுட்டேன்ல, எதுக்கு இப்ப ஓவரா பேசிட்டு இருக்க, அவ இப்ப வேணா என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், கண்டிப்பா அவளுக்கு என் கையால தான் சாவுன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஜெயுகி வந்துட்டு ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கான், நம்ம ரெண்டு டேட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. அவங்க உடனே அவங்க பிஏ கூப்பிட்டு, எனக்கு ஒரு டவுட், என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்கள டேட் பண்றா, ஆனா என் ஃப்ரெண்டுக்கு அந்த பையனை லவ் பண்றோமா இல்லையான்னு தெரியல, ஒருத்தங்க நம்ம லவ் பண்றாங்களா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு பிஏ கேக்குறாங்க, அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிருக்காங்களா, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க ரெண்டு டீசெண்டா பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. அப்ப பிஏ கேக்குறாங்க, சரி அவங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் எவ்வளவு வயசு டிஃபரன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ சொல்றா, என்ன ஒரு 5 வயசு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பிஏ உடனே, உங்க ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், வயசானவங்களை எல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் யோசிக்கிறா, நம்ம கொஞ்சம் ஸ்பீடா போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச வந்திருக்கா. போலீஸ் வந்துட்டு எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. உன்னை கிட்னாப் பண்ணதுக்கும் ஜியாங்குக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு, இப்போ நீ ஜியாங்க நம்பு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, சரி அவ வேணா என்ன கிட்னாப் பண்ணாம இருந்துக்கலாம், அதுக்கு நான் ஒண்ணு நல்லவ கிடையாது, எனக்கு என்னமோ அவ மேலே டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு மெடிசன் கொடுத்துட்டு, நேத்து ஜெயோக்கிக்கு கையில கட் ஆயிடுச்சுல்ல, நீ வேணா அவனுக்கு இந்த மெடிசன் போட்டு விடு, இந்த மெடிசன் சீக்கிரம் சரியாயிடும் சொல்லிட்டு கொடுக்கறா. ஹீரோயின் அந்த மெடிசனை டவுட்டா பாத்துட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், அதுல எந்த பாய்சனும் இல்ல, நீ நம்பி அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அந்த மெடிசனை ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு, இல்ல எங்களுக்கு உங்க மெடிசன் தேவையில்லை, எது வந்தாலும் நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்றா. ஹீரோ சொல்றா, உனக்கும் எனக்கும் நடுவுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, நம்ம அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நம்ம லைஃப வாழ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, என்ன நம்ம ரெண்டு லைஃப் சேர்ந்து ஒன்னா வாழ்றதா, நம்ம ரெண்டுத்துக்குள்ள வந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களால வந்ததுதான், நான் உங்ககிட்ட அப்ப எவ்வளவோ டைம் கெஞ்சினேன், தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரு நிமிஷமாவது கேளுங்கன்னு, ஆனா நீங்க அப்ப கேட்க ரெடியா கூட இல்ல, எனக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றா, இங்க பாரு, எங்க அம்மாவும் என் தங்கச்சி இப்படி பிளான் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, இதெல்லாமே அவங்க மேலதான் தப்பு இருக்கு, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்களா, நீங்க என்ன நம்பல, லவ்வுக்கு முக்கியமா தேவைப்படுறதே அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கை உங்களுக்கு என் மேல இல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே உள்ள கிம் வரா. அவன் உள்ள வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் கிம் கிட்ட என்ன விஷயமா நீங்க இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, கிம் சொல்றான், பியூட்டி ஒன்ன பார்க்க தான் வந்திருக்கேன், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளார் பக்கி கொடுத்துட்டு, இது ஃபிளார் மட்டும் இல்ல என்னோட ஹார்ட்டும் தான், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, ஹீரோ சொல்றான், ஹீரோயினுக்கு ரோஸ்னா அலர்ஜி அப்படின்னு சொன்னோன்னே கிம் ஷாக் ஆயிடுறான். என்ன ரோஸ்னா உங்களுக்கு அலர்ஜியா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின்மே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. கிம் உடனே, அப்போ உங்களுக்கு அலர்ஜியா, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல தூக்கி போறா, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிம்ம கடுப்பா பாத்துட்டு அந்த ஃபிளார் புக்கேவை தூக்கி போட்டுறான். கிம் வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான், நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோ சொல்லிடுறா, ஹீரோயின் உன்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கிம் சொல்றான், மேரேஜ் அப்புறம் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ப்ரப்போசல் கொண்டு வந்திருக்கேன், இத பாருங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, சரி உங்க ப்ரப்போசல் நல்லாதான் இருக்கு, நான் உங்களுக்கு ஒரு ஃபைல் தரேன், இதுல இருக்க ப்ராஜெக்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இத கேட்டோன்னே கிம்மே ரொம்ப சந்தோஷப்படுறா, கண்டிப்பா நான் இந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. கிம் போனதுக்கு அப்புறம் ஹீரோ கேக்குறான், என்ன நீ கிம்ம மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம், உங்களுக்கு ஜெலஸா இருக்கா, என் லைஃப்ல நீங்க இப்ப இல்ல, நான் யார வேணாலும் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சரி உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோ ஹீரோயினோட ஆபீஸ்க்கு வந்துட்டு போனத ஜெயோக்கிக்கு யாரோ கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயோக்கியுமே, யார் நீங்க, எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஜெயோக்கியோட பியுமே, என்னாச்சு பாஸ் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஜெயோக்கி சொல்றா, என்னன்னு தெரியல, யாரோ எனக்கு கால் பண்ணி ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஆபீஸ்க்கு வந்துட்டு போனதெல்லாம் சொல்றாங்க, யாரோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜெயோக்கி கால் பண்ணி ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். ஹீரோ உன்னோட ஆபீஸ்க்கு வந்தாங்களா, இந்த விஷயத்த யாரோ கால் பண்ணி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, யாரோ உன்னை நோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஜெயோக்கியோட பிஏ வந்து கோவமா பாத்துட்டு இருக்கா. இவளுக்கு ஜெயோக்கி மேல ஒரு கண்ணு போல. ஜெயோக்கி கேக்குறா, நம்ம ரெண்டு நாளைக்கு டேட்டிங் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்கிட்ட டேட் போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டு இருக்காங்க, நான் வேணா யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜெயோக்கியோட பிஏ வந்துட்டு ஜெயோக்கி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீங்க ஹீரோயினை லவ் பண்றீங்களா, அவங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லும் போது ஜெயோக்கி செம டென்ஷன் ஆயிடுறா. உனக்கு என்ன ப்ராப்ளம், நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கியா, ஹீரோயினை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஜெயோக்கி கூட டேட் போறதுக்காக அவங்களோட ஆபீஸ்ல இருந்து பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. ஜெயோக்கி ஹீரோயின் இருக்கத நோட் பண்ணிருக்க மாட்டான், ஆனா இந்த பிஏ பாத்திருப்பா. அவ உடனே ஜெயோக்கியோட டைய அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி சீனை போட இத ஹீரோயின் பார்த்து செமையா கடுப்பாயிடுறா. ஜெயோக்கி ஹீரோயினை பார்த்த உடனே என்ன பிக்கப் பண்ண நீயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்துல இருக்க ஜெயோக்கி பிஏமே, நான் தான் இவங்களோட பிஏ அப்படின்னு சொல்லிட்டு அவளை இன்ட்ரோ பண்ணிக்கிறா. ஹீரோயின் உடனே ஜெயோக்கியை பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிஏ இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஜெயோக்கி பிஏ சொல்றா, ஆமா நான் 5 வருஷமா அவங்க கூட தான் பிஏவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நாங்க ரெண்டு பேரும் தான் பிசினஸ் ட்ரிப் எல்லாம் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. சரி நீ
நீங்க ரெண்டு பேரும் உங்க பிசினஸ் வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பலான்னு போறா. அப்போ கிம் அங்க வந்துட்டு, டார்லிங் நீ என்னதான் பிக்கப் பண்ண வந்திருக்கியா? நீ சொன்ன ப்ராஜெக்ட நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது விஷயமா பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜெயோக்கி உடனே கிம்ம தள்ளி விட்டுறா. டி அவ என்ன பிக்கப் பண்ண வந்திருக்காடா, எங்க ரெண்டுத்துக்கு நடுவுல நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் தான் வந்துட்டு ஜெயோக்கி மேல கோவமா இருக்காங்க இல்லையா, அவங்க உடனே டைய பார்த்துட்டு, நீ அழுக்கு பட்டிருக்க, நீ குளிச்சாதான் உன்னை என் காருக்குள்ள ஏத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோக்கிய தள்ளி விட்டுட்டு கிம்ம கார்ல ஏத்திட்டு போயிடுறா. ஜெயோக்கியோட பிஏ உடனே ஜெயோக்கி கிட்ட, மேடம் என்னாலதான் கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் வேணா அவங்க கிட்ட போய் சாரி கேட்டு அவங்கள சமாதானப்படுத்தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜெயோக்கியுமே அது எதுவும் அவசியம் இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் கிம்ம கூப்பிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கா. ஆனா அவ மண்டைக்குள்ள எல்லாம் ஜெயோக்கியோட பிஏ ஜெயோக்கிக்கு டைய கரெக்ட் பண்ணதா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அப்போ கிம் வந்துட்டு, நீங்க என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் பினிஷ் பண்ண சொன்னீங்கல்ல, நான் அதை பினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல கொடுக்கறான். ஹீரோயின்மே அதை பார்த்துட்டு, பரவாயில்லையே நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க, நான் உங்களை என்னோட பிசினஸ் பார்ட்னரா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவனுமே சரி லைஃப் பார்ட்னரா எப்ப எடுத்துக்குவ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எனக்கு அதுக்கெல்லாம் இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறா. அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஹீரோவோட அம்மாவும் தங்கச்சியும் ஹீரோக்கு பிளைண்ட் டேட்டுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நோட் பண்ற ஹீரோயின் அங்க வந்துட்டு, நீங்க இவங்க ஃபேமிலில தான் பொண்ண மேரேஜ் பண்ணி வைக்க போறீங்களா? இந்த யாங் இருக்கால சரியான கோவக்காரி, அவளுக்கு கோவம் வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைச்சிருவா, நீங்க இப்படிப்பட்ட ஃபேமிலியா வந்துட்டு உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் போது யாங் உடனே டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கிறா. எதுக்கு நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நான் ஒண்ணு அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இல்ல இல்ல அந்த யாங் அப்படிதான், அவ சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுவா, அவ வீட்டுல எத்தனை பொருள் உடைச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பொண்ணோட அம்மா கேக்குறாங்க, என்ன இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நான் சொல்றது நம்பிக்கை இல்லைனா இந்த கிம் கிட்ட வேணா கேட்டு பாருங்கன்னு சொல்ல கிம்முமே ஆமா ஆமா இவளுக்கு கோவம் வந்தா எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடைப்பா, நானுமே பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யாங் உடனே கோவமாயி ஹீரோயினோட மூஞ்சில தண்ணி ஊத்த வர அதுக்குள்ள கிம் வந்து முன்ன வந்து நின்னுறான். தண்ணி எல்லாம் அவன் மேல கொட்டிருது. இத பார்த்து அந்த பிளைண்ட் டேட் வந்தவங்களுமே ஐயோ இந்த ஃபேமிலி நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. யாங் வந்துட்டு ஒன்னாலதான் இந்த சம்பந்தம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கலான்னு சொல்லிட்டு வர ஹீரோயின் உடனே கேக் எடுத்து அவ மூஞ்சில அப்பி விட்டுறா. என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யாங் கேக் எடுத்து ஹீரோயின் மூஞ்சில அப்பி விடலான்னு வரக்குள்ள ஹீரோ வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க யாங் சொல்றான், அண்ணா என் மேல எந்த தப்பும் இல்ல, அவ மேலதான் எல்லாமே தப்பு, உனக்கு பார்த்தா பிளைண்ட் டேட்டா அவ கெடுத்து விட்டுட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், பிளைண்ட் டேட்டா யாரு கேட்டு எனக்கு பிளைண்ட் டேட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின்மே எதுக்கு இப்ப தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்க அம்மா உங்களுக்கு பிளைண்ட் டேட் பிக்ஸ் பண்ண பார்த்தாங்க, உங்க வீட்டுல இருந்து நான் நிறைய கொடுமையை அனுபவிச்சிருக்கேன்ல அதெல்லாம் எடுத்து சொன்னேன், அதனால அவங்க கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, எனக்கும் இந்த பிளைண்ட் டேட்டுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே நீங்க எனக்கு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல, எனக்கு எதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சுக்கிறா. ப்ளீஸ் ஒரே ஒரு சான்ஸ் கூட எனக்கு தரமாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றா. ஹீரோ அவங்க தங்கச்சி கிட்ட ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி கேட்க யாங்குமே வேற வழி இல்லாம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுறா. ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளில வரும்போது ஜெயோக்கியுமே இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறான். சாரி என்ன மன்னிச்சிரு, அவ என்னோட பிஏ மட்டும்தான், எனக்கு அவன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, நான் உன்னை சீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோயின்மே எதுக்கு இப்ப நீ இவ்வளவு பக்கமா வந்து பேசிட்டு இருக்க, கொஞ்சம் தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போக ஹீரோயின் விழுகிற மாதிரி வரா. அப்போ ஜெயோக்கி பிடிச்சிடுறான். ஹீரோயின் உடனே என்ன விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜெயோக்கி தொப்புன்னு கீழே போட்டுறான். உடனே என்ன நீங்க இப்படி கீழே போட்டுட்டீங்க, எனக்கு கையிலே அடிபட்டுச்சு தெரியுமா, நீங்க ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜெயோக்கி உடனே ஐயோ உனக்கு கையில அடிபட்டுச்சு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிடுறான். ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றான், இல்ல நீ கீழே விழுந்துட்டல்ல, உனக்கு அடிபட்டு இருக்கும், நான் உன்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறேன், நான் தானே நீ கீழே விழுக்கிறதுக்கு காரணமா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்பவே விற்கப்படுறா, என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜெயோக்கி இந்த மாதிரி ஹீரோயினை தூக்கிட்டு போறத ஹீரோவும் கிம்மும் பாத்துறாங்க. ஹீரோக்கு இது பார்க்கும்போது சமக்கடுப்பா இருக்கு. கிம் உடனே நீ ஏன்டா கையை முறுக்குற, உனக்கும் அவளுக்கு தான் டைவர்ஸ் ஆயிருச்சுல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு கோமா போயிடுறான். ஜெயோக்கி கார்ல கூப்பிட்டு வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் இப்படி எல்லாம்
நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறா. ஹீரோயின் சொல்றா, நீங்க போட்டிருக்க டை எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன உடனே ஜெயுக்கி அந்த டைய பிஏ கிட்ட கொடுத்து இந்த டைய டிஸ்போஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிடுறான். யாங் வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் முன்னாடி ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ உள்ள வந்தோடனே, இங்க பாரு, நீ பணத்து மில்ல ஓவரா அடிச்சிருக்க, இதுக்கப்புறம் நீ உடைக்கிற எல்லா பொருளுக்கும் நீ திருப்பி காசு கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். யாங் உடனே மேடு கிட்ட, இப்போ நான் உடைச்சேன்ல அந்த வாஸ் எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டுட்டு இருக்கா. அவ சொல்றா 3 மில்லியன் சொல்றா. இதை கேட்டோன்னு அவ செமையா ஷாக் ஆயிடுறா. இப்போ நான் 3 மில்லியனுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ மேட் சொல்றாங்க, மேடம் நீங்க கொஞ்சம் கோவத்தை குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே யான் உடனே மறுபடியும் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து உடைக்க போகும்போது மேட் சொல்றாங்க, மேடம் அது 100 மில்லியன், அதை உடைச்சிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவ உடைக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறா. அங்கக்கு சம கடுப்பா இருக்கு. ஐயோ, மேடெல்லாம் கூட என்ன புள்ளி பண்ற நிலைமைக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜியாங்குக்கு ஹீரோக்கு பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ண விஷயம் தெரிஞ்சு போய் அவ உடனே ஹீரோக்கு கால் பண்றா. நீங்க என்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும், என் அக்கா சாகும் போது உங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கிருக்கால, நீங்க என்ன பாத்துக்கணும்ல, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்ற, இங்க பாரு, நான் உன் அக்காக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்தான், நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், ஆனா என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் ஒண்ணு உங்க அக்கா கிட்ட உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கவே இல்லையே, நான் ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணாலும் கூட அவ என்னோட வைஃப் தான், நான் அவளை மட்டும்தான் இப்ப வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், எப்பயுமே அவளை மட்டும்தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லிடுறான். ஜியாங்க வந்துட்டு ஜேக்கியோட பிஏ மீட் பண்ண வந்திருக்கா. உனக்கும் எனக்கும் ஒரே எதிரி அந்த ஹீரோயின் தான், அவ இருக்கிறதுனால தானே இவ்வளவு ப்ராப்ளம் வருது, அவளோட பேரை கெடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு சேரிட்டி பார்ட்டி வருது, அதுல ஹீரோயினும் வருவா, அந்த பார்ட்டில வச்சு அவளை அசிங்கப்படுத்தணும், இந்த ட்ரக் அவளோட ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கியோட பிஏ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜியாங்குமே, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, மிஸ்டர் டீ தான் இதை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. ஒருத்தன் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அவன் தான் மிஸ்டர் டீ போல. இத கேட்டோன்னே ஜியாங்குமே வந்துட்டு, ஓ நீ அவங்களோட ஆள் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்க வாங்கிக்கிறா. ஜெயோகி ஹீரோயினுக்கு ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்றான். நாளைக்கு நடக்க போற சேரிட்டி பார்ட்டிக்கு இந்த நெக்லஸ் போட்டு வரணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே அந்த சேரிட்டி பார்ட்டி நடக்க போது அங்க ஜெயோகியும் ஹீரோயினும் பேரா வந்து நிக்கிறாங்க. இத ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த சேரிட்டி பார்ட்டிக்கு தான் ஜியாங் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க. ஜியாங் சொல்றா, பாருங்கப்பா, இவனாலதான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க, இவங்கனாலதான் நம்ம ஸ்டாக் எல்லாம் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு, நம்ம எப்படியாவது ஃபூ குடும்பத்தை டவுன் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜியாங்கோட அப்பாவுமே, ஆமா இவனாலதான் வந்துட்டு நம்மளோட ஃபேமிலியே இப்ப அசிங்கப்பட்டுட்டு இருக்கு, கண்டிப்பா இவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜியாங் அப்பா சொல்றாங்க, இந்த சேரிட்டி ஈவென்ட்ல நீ எவ்வளவுமா பணம் டொனேட் பண்ண போற, எப்பயுமே உங்க ஃபேமிலி தான் அதிகமா டொனேட் பண்ணுவாங்க, இந்த டைம் உங்களுக்கு பதிலா நாங்க அதிக பணத்தை டொனேட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே, ஓ அப்படியா அங்கிள், சரி யார் அதிகமா டொனேட் பண்றாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜியாங் அப்பா சொல்றாங்க, சரி நம்ம 2 பேரும் ஒரு கேம் வச்சுக்கலாம், இந்த கேம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க நிறைய பணம் கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே அந்த காம்படிஷனுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா. அது என்னன்னா, ஒரு கப்குள்ள டைஸ் போட்டு உருட்டுவாங்க, யாரோட டைஸ்ல அதிக வேல்யூ இருக்குதோ அவங்க தான் வின் பண்ண மாதிரி. ஜியாங்கோட அப்பா இந்த கேம்ல ரொம்பவே கை தேர்ந்தவங்க போல, அவங்க வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்றாங்க இந்த கேமை. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 10 மில்லியனுக்கு பணம் கட்டுறாங்க ஹீரோயின். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹீரோயின் டைஸ் உருட்டும் போது அது கீழே விழுந்துருது. எல்லாருமே ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இந்த கேம் விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தோத்துறாங்க. அதனால 10 மில்லியன் கொடுத்துறா. ஹீரோயின் மறுபடியும் விளையாடலான்னு சொல்றப்போ ஜியாங் அப்பா சொல்றாங்க, இப்போ நீ கழுத்துல போட்டிருக்க இல்லையா அந்த நெக்லஸ் வச்சு விளையாடலான்னு சொல்றாங்க. இத கேட்டோன்னு ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் டைஸ் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங்கோட அப்பா மறுபடியும் ஜெயிச்சிடுறாங்க. ஹீரோயின் மறுபடியுமே தோத்து போயிடுறா. ஹீரோயின் அடுத்து அவங்க கிட்ட இருக்க கம்மல், ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் தோத்து போயிட்டே இருக்கா. இருந்தாலும் ஹீரோயின் இன்னும் விளையாடலாம்னு சொல்லிட்டு இருக்க ஜியாங் அப்பா சொல்றாங்க, இப்போ உன்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, உன்னோட ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு, என்ன இதுக்கப்புறம் நீ விளையாட போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாமே வந்து ஹீரோயினை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெயோகி தான் வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இப்போ சிரிக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு, சரி லாஸ்டா ஒரே ஒரு டைம் மட்டும் நமக்கு இந்த கேம் வச்சுக்கலாம், ஹீரோயின் கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோகி சொல்லிட்டு இருக்கான். ஜியாங் அப்பாவுமே, கண்டிப்பா ஹீரோயின் இந்த கேம்ல ஜெயிக்க மாட்டா, என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது ஹீரோயின் சொல்றா, இன்னைக்கு நம்ம ஃபைனல் மேட்ச் வச்சுக்கலாம்,
யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். என்கிட்ட இழக்கிறதுக்கு இப்ப எதுவுமே இல்ல. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறேன். அப்படி நான் ஜெயிச்சிட்டேன்னா உங்க கையில போட்டிருக்கீங்கல்ல உங்க பரம்பரை ஜெயிட் ரிங் அதை என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஜியாங் ரொம்பவே கோபப்படுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட பரம்பரை மோதத்தையே கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ட்வின் ஃபேமிலியோட ஒரு பெருமைக்குரிய பொருள் தான் அந்த ரிங் போல ஹீரோயின் அந்த ரிங்கே கேக்குறா. ஹீரோயின்மே என்ன நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்லி பயப்படுறீங்களா? அதான் என் கூட இந்த போட்டிக்கு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங்கோட அப்பாவுமே சரி நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நம்ம மறுபடியும் போட்டியை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலா இந்த டைம் விளையாட போகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேல கோட் போட்டுட்டு இந்த கேம் நீ விளையாட வேண்டாம், நீ தோக்கறத என்னால பார்க்க முடியாது, நீ வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஜெய்கி உடனே ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போறியா, அவ கண்டிப்பா ஜெயிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே கேம் விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜியாங்கோட அப்பா தான் போடுறாங்க. ஜியாங்கோட அப்பா எல்லாத்துலயுமே 6-6 போட்டு அவங்க தான் வின் பண்ற மாதிரி இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நான் தான் ஜெயிக்க போறேன், நீ பேசாம விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அவங்களுடைய டைஸ காட்டுறாங்க. ஹீரோயினோடதுல 4 6 இருக்கு. இப்போ ஹீரோயின் தான் வின் பண்ணிருக்காங்க. இத பார்த்தோன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இவ்வளவு நேரம் தோத்துட்டு இருந்த பொண்ணு எப்படி ஜெயிச்சான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை பத்தி பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங்கோட அப்பாவுமே வேற வழி இல்லாம அவங்களோட பரம்பரை ரிங்க கழட்டி வைக்கிறாங்க. ஹீரோயின் அவங்கள வெறுப்பேத்துறதுக்காகவே அந்த பரம்பரை ரிங்க ஒரு அழுக்கான கேரி பேக்ல போட்டுட்டு போதும் போதும் இத இந்த பேக்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி காமிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு செம கடுப்பா இருக்கு. சேகி தனியா வந்து ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, ஆல்ரெடி உனக்கு இந்த கேம் தெரியும் தானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, ஆமா சின்ன வயசுல இருந்து நான் இந்த கேம் நல்லாவே விளையாண்டு இருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் தோக்குற மாதிரி தோத்து கடைசியில் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா, அந்த குவீன் ஃபேமிலிக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வந்துட்டு இவங்க 2 பேர்கிட்ட கேட்டுட்டு இருக்கா, உங்க 2 பேத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஜெயக்கி உடனே ஹீரோயினோட தோல்ல கைய போட்டுட்டு நாங்க சீக்கிரமாவே பப்ளிக்கா அதை அனௌன்ஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்துட்டு ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அந்த ரிங்க குடுறி, அது எங்க பரம்பரை சொத்து தெரியுமா, அதை எப்படி நீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றேன், இங்க பாரு அந்த கேம்ல நான் ஜெயிச்சுட்டேன், என்னால இந்த ரிங்க தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கிம் வந்துட்டு ஜியாங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கா, இவனோட பரம்பரை ரிங்க நீங்க ஹீரோயின் கிட்ட கேம்லிங் விளையாண்டு தோத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஜியாங்க்கு செம அசிங்கமா இருக்கு. கிம் பாக்குறான், அது எவ்வளவு காஸ்ட்லியான ரிங் தெரியுமா, அத போய் அந்த பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி வச்சிருக்கா, என்ன அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் எதுவும் பேசாம போயிடுறாங்க. ஜியாங் உடனே ஹீரோ கிட்ட பாருங்க பாருங்க அவ எவ்வளவு மோசமா இருக்கா, எங்க பரம்பரை ரிங்கே வாங்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், நீங்களும் தானே அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கலான்னு பாத்தீங்க, அவ ஜெயிச்சு தானே எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிருக்கா, நீ ரொம்ப பேராசப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவள திட்டிட்டு போயிடுறான். இவ இவ்வளவு நேரமா வந்துட்டு அந்த டக்ஸ கலக்கலாமா வேண்டாமான்னு தான் யோசிச்சிருப்பா. இப்போ ஹீரோயின் இவ ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணனால கண்டிப்பா நம்ம டக்ஸ மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. ஜெய்கி வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஜெய்கியோட பி உடனே பாஸ் உங்களுக்கு எமர்ஜென்சியா மீட்டிங் வந்திருக்கு, நீங்க வாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறா. ஜெய்கியுமே சரி நான் மீட்டிங் முடிச்சோன்னு வந்துறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஜெய்கியோட பி சரியில்லைன்னு நினைக்கிறேன், அவளுக்கு ஜெய்கி மேல ஒரு கண்ணு நினைக்கிறேன், எது வந்தாலும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுமே எனக்கு அந்த விஷயம் நல்லா தெரியும், நீ உன்னோட வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயினோட ட்ரிங்க்ஸ்லயும் கிம் குடிக்கிற ட்ரிங்க்லயுமே வந்துட்டு அந்த ட்ரக்ஸ கலந்துருப்பா. இது இவங்க 2 பேருமே தெரியாம குடிக்க 2 பேருமே அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஜியாங் உடனே மயங்கின ஹீரோயினையும் கிம்மையும் ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் போடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட அவங்களோட பரம்பரை ரிங் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு நீ என்னோட குடும்ப மானத்தை வாங்கலான்னு பாக்குறியா, இன்னைக்கு நான் உன் மானத்தை வாங்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் இந்த கிம் ட்ரக்ஸ் எடுத்திருப்பான் இல்லையா, அவனுக்கு லைட்டா கான்சியஸ் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த யாங் வந்துட்டு அந்த சேரிட்டி பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா. அவளை பார்த்தோன்னே ஜியாங் சொல்றா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாப்பா, ஹீரோயின் கிம் ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போனாங்க, அவ நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா சொல்ல அதை கேட்டோன்னு யான் உடனே நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இவளுமே ஆமாப்பா அவங்க 2 ரூம்குள்ள போனதை நான் பார்த்தேன்னு சொல்ல சரி சரி நான் அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் நினைச்சேன், நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா. ஃபூ குடும்பத்தோட பெண் வாரிசு ஒருத்தனோட ஹோட்டல் ரூம்ல இருந்து கூத்தடிச்சிட்டு இருக்கா, நீங்க இப்ப வந்தா அதை கவர் பண்ணிக்கலாம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு
போட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹீரோயினோட ரூம் வாசல்ல தான் இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்துடுறான். யாங்கையும் ஜியாங்கையும் பார்த்துட்டு நீங்க ரெண்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க யாங் சொல்றா, அண்ணா ஹீரோயின் நல்ல விலை கிடையாது, அவ கிம் கூட இந்த ரூம்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங் சொல்றா, எனக்கு இங்க என்ன நடக்குன்னே தெரியாது, இங்க கூட்டமா இருந்துச்சா அதான் என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே பிரஸ் எல்லாம் பார்த்துட்டு இங்க எதுவும் நடக்கல, இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட ட்ரை பண்றா. ஆனா அவங்க யாருமே போகிற மாதிரி தெரியல. அவங்க உடனே கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. லீலா நீங்க உள்ள இருக்கீங்களா, சீக்கிரம் கதவை தருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வேகமா வந்து கதவை திறக்கிறா. பார்த்தா பிரஸ் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. பிரஸ் பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல பிரஸ் உடனே நீங்க யார் கூட இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோயின் முன்ன வந்து நின்னுட்டு நீங்க யாருமே உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு இருக்கா. யாங்க உடனே எதுக்கு உள்ள போக கூடாது, நீ ஏதோ மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. உள்ள பார்த்தா கிம்மா வந்துட்டு ஜெயோகி கட்டி வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்தோன்னா ஜியாங் வந்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஜெயோகி சொல்றா, இவனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் இவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம இருந்தான், அதான் நான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். கிம் கடந்து கத்திக்கிட்டு இருக்கான், யாரோ எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ண பாத்திருக்காங்க, ஐயோ இங்க பெரிய சதி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒயின் கிளாஸ் கொடுத்தது நான் குடிக்கவே இல்லை, நான் அதை துப்பிட்டேன், பாவம் இந்த கிம் தான் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வரும்போது அவனை நான் அடிச்சு போட்டுட்டேன். அப்போ அந்த இடத்துக்கு ஜெயோகியுமே வந்துட்டாங்க. நான் இங்க மயக்கத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டு ஒரு பொண்ணு வந்து ஒருத்தி பேசிட்டு போனா, அவதான் இதுக்கெல்லாம் காரணம், அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல இந்த ஜியாங் தான் அப்படின்னு சொல்ல ஜெயோகியுமே இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ போட்டு காமிக்கிறான். அதுல ஜியாங் வந்துட்டு கேப் போட்டுட்டு இருக்கறனால அது யாருன்னு சொல்லிட்டு அடையாளம் தெரியல, இருந்தாலும் இது ஜியாங் தான் சொல்லிட்டு ஜெயோகி சொல்லிட்டு இருக்கா. இத பாக்குற யாங்குமே நீ தான் அதை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, இல்ல இது நான் பண்ணல, அதுல பாரு வேற யாரும் கேப் போட்டுட்டு இருக்காங்க, அதுல ஃபேஸ் கூட தெரியல, நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க யாங் சொல்றா, நான் உன்னை நம்புறேன், நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஆச்சே, நான் உன்னை நம்பாம இருப்பேனா, இது எல்லாமே இந்த ஹீரோயினோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீ ஒரு முட்டாள், கண்ணுக்கு எதிரா ஆதாரத்தை காமிச்சு நம்ப மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவ உடனே என்னையாடி நீ முட்டாள் சொல்றேன்னு சொல்லிட்டு அடிக்க வரா. அந்த சமயம் பார்த்து அவளோட பேக் கீழே விழுந்துருது. அவளோட பேக்குள்ளதான் அந்த ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ண பாட்டிலுமே இருக்கு. அதை பார்த்தோன்னே ஜெயோகி உடனே இதான் அந்த ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ண பாட்டில் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே அவன் தங்கச்சி கிட்ட நீ தான் இவங்க ரெண்டுத்துக்கும் ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரெஸ்ட்ல வந்திருக்கவங்களுமே உங்க ஹேண்ட்பேக்ல தான் இந்த ட்ரக்ஸ் இருக்கு, அப்போ நீங்க தான் இந்த ட்ரக்ஸை மிக்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க யாங்க உடனே என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் அப்படி பண்ணவே இல்லை, என் மேல பழி போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதை நம்பாம சரி போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, என் தங்கச்சி தான் தப்பு பண்ணிருக்கா, அவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தலான்னு சொல்றாங்க. யாங்க உடனே ஜியாங்கோட கையை பிடிச்சிட்டு நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, நீ என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லும் போது ஜியாங் சொல்ற, நான் உன்னை நம்புறேன், நீ கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற ஹீரோயின் உடனே ஜியாங்க பார்த்துட்டு இப்படியே உன்னால இப்படியெல்லாம் நடிக்க முடியுது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், நல்லவமாய் நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, சரி உன் மேல தப்பு இல்லைனா என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன ரிங் கண்டிப்பா உன்கிட்ட தான் இருக்கும், உன்னோட பர்ஸ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஜியாங் வந்துட்டு என் பர்ஸ் எல்லாம் செக் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, எது வந்தாலும் செக் பண்ணா தெரிஞ்சுக்கலாம், நீ உன்னோட பர்ஸ் கூட நான் செக் பண்றேன்னு சொல்றான். ஜியாங் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவளோட பர்ஸ வாங்கி பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள அந்த ரிங் இருக்கு. ஜெயோகி உடனே என்ன நீ மாட்டிக்கிட்டியா, நீ தானே ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்திருக்க, அந்த ரூம்குள்ள வந்து இந்த ரிங்கை எடுத்துட்டு போனது நீ தானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, நீ ட்ரக்ஸ் கலந்துட்டு உன் மேல பழி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாங்கோட பர்ஸ்குள்ள வச்சிருக்க அந்த ட்ரக்ஸ இப்போ யாங் மேல பழி போட்டிருக்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னு யாங் செமையா ஷாக் ஆயிரா. அட பாவி, நீ தான் அந்த ட்ரக்ஸை என்னோட பேக்ல வச்சியா, நான் எப்பயுமே உனக்கு தானடி சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க சப்புன்னு அரைஞ்சிடுறா. யான் சொல்றா, எல்லா விஷயமே நான் உனக்காக தானே பண்ணேன், உனக்காக தான் ஹீரோயின் மேல பழி போட்டு என்னோட அண்ணாவையும் ஹீரோயினையும் பிரிச்ச, ஆனா நீ இவ்வளவு மோசமா இருப்ப நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லும் போது ஜியாங் உடனே ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. நான் இதெல்லாம் வேணுட்டே பண்ணல, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேக்குறா, எதுக்காக நீ இப்படி பண்ண, உன் பின்னாடி வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜியாங் வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு முழிச்சிட்டு இருக்கா. அப்போ ஜெயோகியோட பின்னாடி நின்னுட்டு எதுவும் பேசாத, எதையும் உண்மை சொல்லிடாத அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் காமிக்கிறா. அதனால இவ எதுவும் சொல்லாம எல்லாமே நானே தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ அப்பயும் கேக்குறா, உண்மை சொல்லு, இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ தனி ஒருத்தியா இருந்து இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவ உடனே நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிப்பு போடுறா. ஹீரோயின் உடனே இவ அடிக்கடி இப்படிதான் நடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ஸ் எடுத்து அவளோட வாயில போடலான்னு பாக்குறா. இவ உடனே எனக்கு இந்த ட்ரக்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறா. ஹீரோயின் உடனே எதுக்கடி என்னோட நேம ஸ்பாயில் பண்ணணும்னு பாக்குற, நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன், உன்னாலதான் நான் ஹீரோவை டைவர்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறமும் எதுக்கு நீ என்னோட வாழ்க்கையை கெடுக்கும்னு நினைக்கிற, உன்னை பத்தி இப்பதான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், உன்னோட அக்காவோட சாவுக்கு காரணம் நீ தானே, உனக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஹார்ட் கிடைக்கல, நீ உயிரோட இருக்க உங்க அக்காவை ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுட்டு அவ ஹார்ட்டை நீ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் வந்துட்டு ஜியாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு எல்லா விஷயமே புரியுது, அவளுடைய லவர் சாவுக்கு காரணமே வந்துட்டு இந்த ஜியாங் தான். அவ ஹீரோ கிட்ட 3 வருஷமா நான் உன்னை புரிஞ்சுக்காததுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே இப்ப சாரி கேட்டு என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஜியோகியை கூப்பிட்டுட்டு வெளில போயிடுறா. இப்போ சேரிட்டி பார்ட்டியுமே நடக்குது. அதுல ஹீரோயின் தான் நிறைய டொனேட் பண்ணிருக்காங்க. அதனால ஹீரோயினுக்கு அவார்ட் எல்லாம் கொடுக்கறாங்க. ஹீரோயின் ஸ்பீச் கொடுக்கறா. எனக்கு இந்த அவார்ட் வாங்குறது ரொம்பவே பெருமையா இருக்கு, என்னோட லைஃப்ல நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனா நான் வீக்கா தோர்ந்து போயிடல, அது எல்லாத்தையும் தாண்டி என்னால சாதிக்க முடியும், நான் வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சுக்கோங்க, உங்களால எல்லாமே சாதிக்க முடியும், நீங்க ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதுல இருந்து வெளில வந்துருங்க, ஒவ்வொரு பொண்ணுமே வந்துட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா வாழணும், உங்களுக்கு கரெக்டான டைம்ல கரெக்டான லவ் கண்டிப்பா உங்களை வந்து சேரும், நான் இன்னுமே இந்த மாதிரி சேரிட்டிக்கெல்லாம் நிறைய மணி டொனேட் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்களுக்காக நான் சேரிட்டி அமௌண்ட் தனியா ஒதுக்கலான்ட்டு இருக்கேன், எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நானுமே 3 வருஷமா ஒரு கல்யாண வாழ்க்கையில இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க கஷ்டப்படக்கூடாது, ஒவ்வொரு பொண்ணுங்கனாலையுமே டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் தனியா வாழ முடியும் நான் நம்பிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது, எல்லா பொண்ணுங்களுமே பிரேவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே எல்லாருமே அங்க கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ யாங் சொல்றா, அண்ணா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே, நான் வேணா ஹீரோயின் கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், இல்ல வேண்டாம், ஹீரோயின் வந்துட்டு ஜியாக்கி கூட இருந்தா சந்தோஷமா இருப்பான், நான் அவளோட லைஃப்ல இருக்கவே தகுதி இல்லாதவன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே ரொம்பவே ஹாப்பியா வந்துட்டு ஜியாக்கி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோ இது எல்லாத்தையுமே சோகமா பாத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் ஹீரோ கூட இருக்கும்போது அவளோட அருமை தெரியல, இப்போ அவ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பைத்தியக்காரன். இது மட்டும் இல்ல, உலகத்துல நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, நம்ம கிட்ட இருக்கிறப்போ அதோட அருமையும் தெரியாது, அது வேற ஒருத்தங்க கிட்ட போறப்பந்தான் அதோட அருமை எல்லாத்துக்கும் தெரியுது. நெக்ஸ்ட் சீன்ல இந்த கிம்ம காட்டுறாங்க. அவன் வில்லத்தனமா ஜேக்கியோட பிய கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் இந்த டைம் மிஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் டி வேற யாரும் இல்ல, அது கிம் தான். பாக்க டம்மி பீஸா இருந்துட்டு அவன் தான் மெயின் மில்லனாவே இருந்திருக்கான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த டைம் ஹீரோயின் மிஸ் ஆயிட்டால, அடுத்த டைம் நான் கண்டிப்பா அவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜேக்கியோட பிஏமே, ஆமா பாஸ் கண்டிப்பா அவளை கொன்னலான்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. மேபி சீசன் 2 வரலாம், அது வந்தா உங்களுக்கு நான் சீக்கிரமா போட்டுறேன். உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.